அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அனைவருக்கும் இனிய ஆடிப்பெருக்கு நல்வாழ்த்துக்களை ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். இதுநாள் வரை தொடர்ந்து எங்களுக்கு ஆதரவு அளித்து வரும் அனைத்து சப்ஸ்கிரைபர்களுக்கும், அனைத்து நண்பர்களுக்கும், தோழர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டுள்ளேன். இதுநாள் வரை வெறும் வாய்ஸ் ஓவராக பார்த்துட்டு இருந்த ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமியுடைய வீடியோஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீக்கிலிருந்து பார்த்தீங்கன்னா அடுத்த வாரம் முதல் இன்ட்ராக்டிவ் பேனல் மூலமாக உங்களை லைவ் செஷன்ஸ் அண்டு எக்ஸ்பிளனேஷனோட ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டும் நம்ம முழுமையாக பார்க்க இருக்கிறேங்க. அந்த மகிழ்ச்சியான செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். தொடர்ந்து பல்வேறு தடைகளை தாண்டி சாதாரணமாக தொடங்கப்பட்ட இந்த யூடியூப் சேனல் இன்று அடுத்த கட்ட வளர்ச்சியாக இன்ட்ராக்டிவ் பேனல் மூலமாக உங்களுக்கு வேலைவாய்ப்பு சார்ந்த அனைத்து தகவல்களும் முற்றிலும் இலவசமாக வழங்க கடமைப்பட்டுள்ளோம். இந்த ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை எதிர்கொள்வதற்கும் உங்கள் தேர்வில் வெற்றி பெறுவதற்கும் முழு முயற்சியோடு நாங்கள் தொடர்ந்து பணியாற்றி வருகிறோம். குறிப்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்வாக இருந்தாலும் சரி, இனி வரக்கூடிய எல்லா தேர்வுகளுக்கும் ஆன்லைன் வழியாக படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, வீட்டிலிருந்து படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சரி, ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக முழுவதுமாக இலவசமாக வழங்கப்படும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்த வாரத்திலிருந்து இன்ட்ராக்டிவ் பேனல் மூலமாக உங்களுக்கு இன்னும் சிறந்த முறையில் உங்களுக்கான கேள்வித்தாள்கள் வடிவமைக்கப்பட்டு அதுக்கான எக்ஸ்பிளனேஷன், அடுத்து பார்த்திங்கன்னா எக்ஸாம் ரிலேட்டடான முக்கிய குறிப்புகள் எல்லாமே வீடியோவாக பதிவேற்றப்படும். லைவ் செஷன்ஸும் இருக்கும். இந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்திக்காங்க. இந்த வீடியோவை பொறுத்தவரையும் நேற்று 2/8/2025 நடைபெற்ற மாதிரி தேர்வு தான். பொலிட்டிக்கல் சயின்ஸ்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 120 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை முழு விளக்கத்தோடு நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோங்க. அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் 2 2A ப்ரிலிம்ஸ் தேர்விற்கு பாலிட்டி பகுதியிலேருந்து நமக்கு 15 கேள்விகள் கேட்கப்படும். அந்த 15 கேள்விகளும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பாலிட்டி ஏரியாவில் எல்லா கேள்வியுமே சரியாக அட்டன் பண்ணணுன்னா ஸ்கூல் புக்ஸை ஃபஸ்ட்டு முழுமையாக கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா பாலிட்டி புக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மாதிரி டெஸ்ட்டை ரெகுலராக அட்டன் பண்ணணும். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் PDF லிங்க் வேணுன்றவங்க மேலே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். உங்களுக்கான கொஸ்டின் பேப்பர் முழுமையாக பார்த்திங்கன்னா இலவசமாக வழங்கப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். 12ஆம் வகுப்பு அரசியல் அறிவியல் புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள 120 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை பார்க்கலாங்க. முதல் கேள்வி, அரசமைப்பு நிர்ணய சபை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது எவை? ஸோ அரசமைப்பு நிர்ணய சபை கூற்றுகளில் தவறானது எதுன்னு பார்க்கலாம். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 கூடியிருக்கும். ஸோ அரசமைப்பு நிர்ணய சபை அல்லது அரசியல் நிர்ணய சபை எல்லாமே ஒன்று தான். ஸோ அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டம் டிசம்பர் 9, 1946 கூடியது. சரி. இரண்டாவது கூற்று, பாகிஸ்தான் பிரிவினைக்கு பின்னர் மீதமுள்ள இந்தியாவுக்கான அரசமைப்பு நிர்ணய சபை ஆகஸ்ட் 14, 1947 மீண்டும் கூடியது. சரி. கேபினட் மிஷன் என அழைக்கப்பட்ட பிரிட்டானிய அமைச்சரவை குழு முன்மொழிந்த அடிப்படையில் அரசமைப்பு நிர்ணய சபை உறுப்பினர்கள் வரிசை அமைந்தது. சரி. நான்காவது கூற்று, அன்றைய மாகாணங்கள் சுதேச அரசுகள் அல்லது அரசுகளின் குழுக்களிலிருந்து அதன் மக்கள் தொகைக்கு ஏற்றபடி 20 லட்சத்துக்கு ஒருவரா 20 லட்சத்துக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் உறுப்பினர்கள் ஒதுக்கீடு செய்யப்பட்டனர். 20 லட்சம் கிடையாது, 10 லட்சத்துக்கு ஒருவர் என்னும் விகிதத்தில் ஒதுக்கீடு செஞ்சுருப்பாங்க. அப்போ நான்காவது கூற்று மட்டும் தவறாக இருக்குது. மற்ற 3 கூற்று சரியாக இருக்குது. அரசமைப்பு நிர்ணய சபையை பொறுத்தவரையும் மாகாணங்களிலிருந்து 292 பேரும் சுதேச அரசுகளிடமிருந்து 93 பேர் தேர்வு ஆகியிருப்பாங்க. இது இல்லாமல் ஒவ்வொரு மாகாணத்திற்கும் இந்து, முஸ்லீம், சீக்கியர் ஆகிய சமுதாயங்களின் மக்கள் தொகை விகிதத்திற்கு ஏற்ப இடம் ஒதுக்கப்பட்டது. இவர்கள் எப்படி தேர்ந்தெடுத்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அரசியல் நிர்ணய சபையின் உறுப்பினர்கள் பார்த்திங்கன்னா அந்தந்த மாகாணத்துக்கு மாற்றத்தக்க வாக்கு ஒதுக்கப்பட்ட எண்ணிக்கையின் அடிப்படையில் ஒற்றை மாற்று வாக்கு அடிப்படையிலான விகிதாச்சார பிரதிநிதித்துவத்தின் முறையில் தான் உறுப்பினர்களை தேர்ந்தெடுத்திருப்பாங்க. ஸோ எப்போ ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு பார்த்திங்கன்னா 284 உறுப்பினர்கள் நவம்பர் 26, 1949
அரசமைப்பினை ஏற்று கையொப்பமிட்டு அரசமைப்பை நிறைவேற்றியிருப்பாங்க. இந்திய அரசியலமைப்பை எத்தனை பேர் கையெழுத்திட்டாங்க? 284 உறுப்பினர்கள். எப்போ கையெழுத்திட்டாங்க? நவம்பர் 26. இந்த நவம்பர் 26 தான் நம்ம சட்ட தினமாக கொண்டாடி வருகிறோம். அரசமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்தை பொறுத்தவரையும் 1946 டிசம்பர் 9 காலை 11 மணி அளவில் நியூ டெல்லியில் இருக்கக்கூடிய அரசமைப்பு அரங்கில் கூடியிருக்கும். முதல் கூட்டத்துக்கான கூட்ட பொருள், எதுக்காக இந்த முதல் கூட்டம் கூட்டியிருப்பாங்கன்னா தற்காலிக தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்றது தான் இந்த முதல் கூட்டத்திற்கான கூட்டு பொருள். ஆச்சாரிய ஜே கிருபாலினி என்ன பண்ணுவாங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹாவை தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தும்படி கேட்டுக்கொண்டிருப்பார். அவரும் தலைமையேற்று நடத்தியிருப்பார். அரசமைப்பிற்கு ஒப்புதல் தருவதற்காக ஜனவரி 25, 1950 அன்று கூடிய கூட்டத்திற்கு டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தலைமையேற்றிருப்பார். டிசம்பர் 9, 1946 முதல் ஜனவரி 24, 1950 வரை, டிசம்பர் 9, 1946 ஜனவரி 24, 1950 வரை பார்த்திங்கன்னா அரசமைப்பு நிர்ணய சபையினுடைய விவாதங்களின் தொகுப்பு 12 தொகுதிகளை கொண்டதாக இருந்தன. கேள்வி 2, தவறான இணையை தேர்வு செய்க. தவறானது எதுன்னு பார்க்கலாம். அயர்லாந்து மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனம் அயர்லாந்திலிருந்து எடுத்தாங்களான்னா கிடையாது. கனடா பார்த்திங்கன்னா அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எடுத்தாங்கன்னா கிடையாது, தப்பு. ஜெர்மனியில் பார்த்திங்கன்னா நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிக்கப்பட்டது. ஸோ இந்த நெருக்கடி நிலை காலத்தில் அடிப்படை உரிமைகள் பறிப்புன்றது எந்த நாட்டிலேருந்து எடுத்திருக்காங்க? ஜெர்மனியிலேருந்து எடுத்திருக்காங்க, சரி. தென்னாப்பிரிக்கா பொறுத்தவரை மாநில உறுப்பினர்கள் தேர்வு தென்னாப்பிரிக்காவிலேருந்து எடுத்திருக்காங்க. அப்போ தவறான இணை 1, 2. அயர்லாந்தை பொறுத்தவரையும் அரசின் வழிகாட்டு நெறிமுறைகள் எடுத்திருப்பாங்க. கனடாவிலேருந்து மத்திய அரசால் மாநில ஆளுநர் நியமனத்தை பற்றி எடுத்திருப்பாங்க. கேள்வி 3, இந்திய அரசமைப்பின் சிறப்பு இயல்புகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்புனாவே இது ஒரு நீளமான எழுதப்பட்ட அரசமைப்பை கொண்டது. இறுக்கமும் நெகிழும் தன்மை இரண்டும் கொண்ட ஒரு தனித்துவம் வாய்ந்தது. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசாக விளங்குகிறது. நாடாளுமன்ற ஆட்சி முறையை கொண்டுள்ளது. இரட்டை குடியுரிமை கொண்டிருக்கானா இந்திய அரசியலமைப்பு கிடையாது, ஒற்றை குடியுரிமை தான் இருக்கும். இப்போ இந்திய அரசமைப்பின் சிறப்பு இயல்புகளில் சரியானது முதல் 4 சரி, 5வது கூற்று தவறு. இந்திய அரசமைப்பின் சிறப்புகள்னு எடுத்துக்கணுங்கன்னா இது இல்லாமல் வயது வந்தோர் வாக்குரிமை, ஒற்றை குடியுரிமை, சுதந்திரமான ஒருங்கிணைந்த நீதி அமைப்பு, அடிப்படை உரிமைகள், அடிப்படை கடமைகள், அரசின் வழிகாட்டு நெறிகள், கல்வி உரிமை, கூட்டாட்சி அல்லது ஒற்றையாட்சி, நீதி சீராய்வு சமநிலை, நாடாளுமன்ற மேலாதிக்கம், இது எல்லாமே இந்திய அரசமைப்பினுடைய சிறப்பியல்புகளில் இருக்கக்கூடியது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 1, இந்திய அரசமைப்பின் சிறப்புகளில் சரியானது எது, தவறானது எதுன்னு அப்படி ஒரு கேள்வி செட் பண்ணுவாங்க, பார்த்துக்கோங்க. கேள்வி 4, இந்திய அரசமைப்பின் டேஸின் கீழ் முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியான பாகுபாடுகள் போன்றவற்றுக்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டுள்ளன. ஸோ இந்திய அரசமைப்பில் பார்த்திங்கன்னா பாகம் 4ல் பார்ட் 4ல் பார்த்திங்கன்னா முதுமை, வேலையின்மை, நோய்வாய்ப்படுதல், வாழ்வாதாரத்திற்கு தேவையான திட்டங்கள், பொருளாதார ரீதியான பாகுபாடுகள் போன்றவற்றுக்கு அரசு உதவிகள் வழங்குவதற்கான பிரிவுகள் கூறப்பட்டிருக்கும். கேள்வி 5, கூற்று காரணம். கூற்று உறுப்பு 79 கீழ் இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் குடியரசுத் தலைவர் மற்றும் ஈரவைகளை கொண்டது. ஸோ இந்திய ஒன்றியத்தின் நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர் மற்றும் அதற்கு கீழே மக்களவை, மாநிலங்களவை என்று 2 அவைகளை கொண்டது என்று குறிப்பிடுகிறது. இது ஆர்டிக்கல் 79. அப்போ கூற்று சரி. காரணம், ஒரு கூட்டாட்சியில் நாடாளுமன்றம் ஈரவை கொண்ட அமைப்பாக இருக்க வேண்டும் என்ற தேவையின் அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ளது. சரி. அப்போ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி, மேலும் காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 6, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 கூற்றில் 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். காமராசர் அமைச்சரவையில் 1954 அரசின் கல்வி அமைச்சர் சி. சுப்பிரமணியம் குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்யப்படுவதாக அறிவித்தார். சரி. ராஜாஜி பீரியடில் தான் இந்த குலக்கல்வி திட்டத்தை கொண்டு வந்திருப்பாங்க. அது காமராசர் ஆட்சிக்கு வந்ததும் உடனே என்ன பண்ணுவாங்க, அப்போதைய கல்வி அமைச்சராக இருந்த சி. சுப்பிரமணியம் தான் குலக்கல்வி திட்டத்தை ரத்து செய்வதை அறிவிச்சிருப்பார். பி ஆப்ஷன், சென்னை மாகாண தலைவர் சி. ராஜாஜி தனது முதல் நிதிநிலை அறிக்கையை 1937 மதராஸ் சட்டமன்றம் செனட் அவையில் மதராஸ் பல்கலைக்கழக சேப்பாக்க வளாகத்தில் தாக்கல் செஞ்சுருப்பார். ராஜாஜை பொறுத்தவரை தன்னுடைய முதல் நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்த ஆண்டு 1937. சரி. சி ஆப்ஷன், வாரிசு அடிப்படையில் கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முன்னாள் முதல்வர் மு. கருணாநிதி முடிவு கட்டினாரா? ஸோ கிராம நிர்வாக அலுவலரான கர்ணம் பதவிக்கு முடிவு கட்டினது
முன்னாள் முதல்வர் கருணாநிதி கிடையாது, எம்ஜிஆர் தான் முடிவு கட்டியிருப்பார். ஸோ இங்கே தவறானது ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது, மற்ற 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் 3/5/1952 அன்று நடைபெற்றது. தமிழ்நாடு சட்டமன்றத்தின் முதல் கூட்டத்தொடர் 3/5/1952 நடைபெற்றது. சரி. கேள்வி 7. எந்த ஆண்டில் முதன்முறையாக எதிர்க்கட்சி உறுப்பினர் ஒருவரே பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டார்? எந்த ஆண்டில் ஃபஸ்ட் டைம் எதிர்க்கட்சி உறுப்பினரை பொதுக்கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவரால் நியமிக்கப்பட்டிருப்பார்னா 1967-68. கேள்வி 8 ரொம்ப முக்கியமான கேள்வி. சங்கரலிங்கனார் பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? ரிப்பீட்டடாக சங்கரலிங்கனாரை பற்றி பாலிட்டி ஏரியாவில் கேட்குறாங்க. 1. 1892 விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்தார். 1916 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார். ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் விடுதலை போராட்டத்தில் பங்கேற்ற சங்கரலிங்கனார் 1930 காந்தியுடன் தண்டு உப்பு சத்தியாகிரக போராட்டத்தில் பங்கு பெற்றார். மதராஸ் மாகாணத்தை தமிழகம் என பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் ஜூலை 27, 1956 முதல் 13/10/1956 வரை 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தினார். கேள்வி என்னென்னா 4 கூற்றில் எது தவறுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 மட்டும் தவறு. அப்போது விருதுநகர் மாவட்டம் மண்மலைமேடு கிராமத்தைச் சேர்ந்த கருப்பசாமி வள்ளியம்மாளுக்கு மகனாக பிறந்திருப்பார் சங்கரலிங்கனார். பிறந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 1895 பிறந்திருப்பார். அதே போல் 1916 இந்திய தேசிய காங்கிரஸில் இணைந்தார்னா கிடையாது, 1917 தான் இணைஞ்சிருப்பார். இப்போ முதல் 2 கூற்று தவறு, 3வது கூற்று 4வது கூற்று சரி. ராஜாஜியின் மீது ஏற்பட்ட ஈர்ப்பால் தான் விடுதலை போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பார். மதராஸ் மாகாணத்தை தமிழ்நாடு என பெயர் மாற்ற கோரி, இந்த கூற்று மட்டும் நிறைய டைம் ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ மதராஸ் ஸ்டேட்டை தமிழ்நாடுன்னு பெயர் மாற்ற கோரி தியாகி சங்கரலிங்கனார் உண்ணாவிரதத்தை தொடங்கிய நாள் ஜூலை 27, ஞாபகம் இருக்கணும், ஜூலை 27, 1956. சங்கரலிங்கனார் உயிர் நீத்த நாள் பார்த்தீங்கன்னா அக்டோபர் 13, 1956. எத்தனை நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்திருப்பார்னா 76 நாட்கள் உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்தார். கேள்வி 9. சரியான இணையை தேர்வு செய்க. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961 சரி. பயங்கரவாத தடுப்பு சட்டம் 2000 தப்பு. மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் 1969 சரி. ஜம்மு காஷ்மீர் சிறப்பு தகுதி நீக்கம் 2020 கிடையாது, தப்பு. அப்போ சரியான இணை 1 மற்றும் 3 சரி. வரதட்சணை ஒழிப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. மதராஸ் மாநில பெயர் மாற்ற சட்டம் இயற்றப்பட்ட 1969. அப்போ பயங்கரவாத தடுப்பு சட்டம் எப்போ ஏற்படுத்தினாங்கன்னா 2002 மார்ச் மாதத்திலையும். ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு தகுதி நீக்கம் செய்யப்பட்டது 2019 ஆகஸ்ட் 5. ஆல்ரெடி இது கேட்டு இருக்காங்க. ஜம்மு காஷ்மீர் மாநிலத்துக்கான சிறப்பு தகுதி நீக்கப்பட்ட நாள் எப்போன்ட்டு அப்போ நடந்த ரீசெண்டாக 2020-21 நடந்த எக்ஸாம்ஸில் கரண்ட் அஃபேர்ஸ்லேருந்து கேட்டிருந்தாங்க. தெளிவாக பார்த்துக்கோங்க. கேள்வி 10. தவறான இணையை தேர்வு செய்க. மண்டல் கமிஷன் வழக்கு தீர்ப்பு வழங்கப்பட்டது 91னா 91 கிடையாது, 1992 தான் மண்டல் கமிஷனுக்கு வழக்கு தீர்ப்பு தந்திருப்பாங்க. அப்போ தவறான இணை 1 தவறாக இருக்குது. தமிழ்நாட்டில் நீதிமன்ற மொழியாக தமிழ் பயன்படுத்தினது 2014 சரி. உலக மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10 வெளியிட்டிருப்பாங்க. சிறார் இலவச கட்டாய கல்வி சட்டம், அதாவது RTE ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் சட்டம் இயற்றப்பட்டது 2009. நடைமுறைக்கு வந்தது பார்த்திங்கன்னா 2010 ஏப்ரல் 1 நடைமுறைக்கு வந்திருக்கும் RTE. அப்போ இங்கே தவறான இணை 1 மட்டும்தான் தவறாக இருக்குது. கேள்வி 11. மக்களவை மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர்களின் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு பங்கு எண்ணிக்கை இருக்க வேண்டும்? மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்தணும்னா மினிமம் எவ்வளோ பங்கு உறுப்பினர்கள் இருக்குன்னா 10ல் 1 பங்கு உறுப்பினர்கள் இருக்க வேண்டும். கேள்வி 12. பின்வரும் கூற்றுகளோடு தொடர்புடையவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 4 கூற்றோடு தொடர்புடையவர்: மக்களவையை தலைமை தாங்கி நடத்துபவர், நாடாளுமன்ற தலைமை செயலகத்தின் நிர்வாகத் தலைவர், நிதி முன்வரவு என்றும் சான்றளிக்கும் அதிகாரம் பெற்றவர், மக்களவையின் எதிர்க்கட்சி தலைவருக்கு அங்கீகாரம் அளிப்பது குறித்து முடிவு செய்பவர். இது எல்லாமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மக்களவை சபாநாயகர். கேள்வி 13. உத்தரப்பிரதேச மாநிலங்களவைக்கு எத்தனை உறுப்பினர்களை தேர்வு செய்கிறது? உத்தரப்பிரதேச மாநிலத்தில் மாநிலங்களவைக்கு, அதாவது ராஜ்யசபாவை பொறுத்தவரையும் 31 உறுப்பினர்கள் தேர்வு செய்வாங்க. மக்களவை பொறுத்தவரையும் 80 உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்படுவாங்க.
கேள்வி 14. மாநிலங்களவையின் அதிகாரமும் மக்களவையின் அதிகாரமும் சம அளவில் உள்ள கூற்றுகளில் தவறானது எது? அப்போ மாநிலங்களவை மக்களவைக்கு ரெண்டுத்துக்கும் ஈக்குவல் ரைட்ஸ் எந்தெந்த ஏரியாவில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, முன் வரைவுகள் மற்றும் திருத்தச் சட்டங்களை நிறைவேற்றுதல் என்ற இடத்துல இருக்கும். இந்திய அரசின் தொகுப்பு நிதியிலிருந்து செய்யப்படும் செலவினங்கள் தொடர்பான முன் வரைவுகளை அறிமுகப்படுத்தல் மற்றும் நிறைவேற்றுதல் என்ற இடத்துல இருக்கும். குடியரசுத் தலைவர் மற்றும் துணை குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுத்தல் மற்றும் பதவி நீக்க நடைமுறையில் பங்கேற்றல் ஆகிய இந்த 3 கூற்றுகளிலும் பார்த்திங்கன்னா மாநிலங்களுடைய அதிகாரமும் மக்களவையுடைய அதிகாரம் சம அளவில் இருக்கும். ஆனால் டி ஆப்ஷனை பொறுத்தவரையும் நிதி முன்வரவானது மக்களவையில் மட்டுமே அறிமுகப்படுத்தையிலும் இது மாநிலம் இல்லை என்பது கூற்று சரிதான். ஆனால் இது இந்த சம அளவில் இருக்கானா கிடையாது. சமமற்ற நிலையில் எங்கே இருக்குன்னா நிதி முன்வரவானது மக்களவையில் மட்டுமா அறிமுகப்படுத்த இயலும் என்பது சமமற்ற நிலையில் இருக்கும். ராஜ்யசபாவுக்கும் லோக்சபாவுக்கும் சமமற்ற நிலையில் உள்ள அதிகாரங்களில் இது ஒன்று. அப்போது இங்கே 3 ஆப்ஷனும் சரியாக இருக்குது. டி ஆப்ஷன் தான் தவறு. கேள்வி 15. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? ஈரவைகளின் கூட்டத்திற்கு குடியரசுத் தலைவர் தலைமை தாங்குகிறார். முதல் கூற்று சரியான பார்த்தீங்கன்னா சரி கிடையாது, தவறு. ஈரவைகளின் கூட்டத்திற்கு ஜாயின்ட் சிட்டிங்க்கு யார் தலைமை தாங்குவார்னா மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குவாங்க. ஆண்டின் முதல் கூட்டத்தொடருக்கும் அல்லது புதிதாக ஒரு கட்சி பதவியேற்ற பிறகு வரும்போது தான் குடியரசுத் தலைவர் தலைமை தாங்குவார். ஆனால் ஜென்ரலாக ஈரவைகளின் கூட்டம் நடக்குதுன்னா அதுக்கு தலைமை தாங்குபவர் மக்களவை சபாநாயகர் தான் தலைமை தாங்குபவர். தற்போதைய மக்களவை சபாநாயகர் யாருன்றதை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ முதல் கூற்று தவறு. 2. சட்ட விதி 249 படி மாநிலங்களவை மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற அதிகாரம் அளிக்க முடியும். ஸோ ஆர்டிகல் 249 என்ன சொல்லுதுன்னா மாநிலங்களவை என்ன பண்ணுது, ராஜ்யசபா மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அதிகாரங்களில் நாடாளுமன்றம் சட்டம் இயற்ற முடியுன்றதை குறிப்பிடுகிறது. சரி. ஆர்டிகல் 312 படி மாநில மற்றும் மத்திய அரசுக்கு பொதுவான அனைத்திந்திய தேர்வாணையத்தை உருவாக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரத்தை அளிக்க முடியும். ஸோ ஆர்டிகல் 312 என்ன சொல்லுது, சென்ட்ரல்லையும் ஸ்டேட்டுக்கு ஒரு பொதுவான இந்திய தேர்வாணையத்தை உருவாக்க பார்லிமெண்ட்டால் முடியும் அப்படின்றத சொல்லக்கூடிய விதி அது ஆர்டிகல் 312. சட்ட விதி 310 பண மசோதா பற்றி குறிப்பிடுகிறது. சரி. இப்போ பின்வரும் கூற்றுகள் சரியானது எதுனா 2, 3, 4 சரியாக இருக்குது. கேள்வி 16. நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தியும் ஆங்கிலமும் இருக்கும் என அரசமைப்பின் எந்த உறுப்பு கூறுகிறது? நாடாளுமன்றத்தின் அலுவல் மொழியாக இந்தி அண்ட் இங்கிலீஷ் இருக்குன்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் ஆர்டிக்கல் 120. ஆர்டிக்கல் 120 சரியானுடைய ஆப்ஷன் ஏ. கேள்வி 17. மத்திய பட்டியலில் பொருந்தாதது எது? ரொம்ப முக்கியமான ஒரு ஏரியா கூட. பட்டியல்னு எடுத்துக்கினா மத்திய பட்டியல், மாநில பட்டியல், பொது பட்டியல்னு இருக்கும். இங்கே கேள்வி மத்திய பட்டியலில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க. துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், மது, வர்த்தகம் மற்றும் வாணிகம். இந்த துறைமுகம் மத்திய பட்டியலில் தான் வரும், வெளிநாட்டு வர்த்தகம் மத்திய பட்டியல் தான் வரும். மதுவும் வர்த்தகம் மற்றும் வணிகம் மத்திய பட்டியல் வராது, மாநில பட்டியலில் வரும். அப்போ மத்திய பட்டியல் பொருந்தாதது ஆப்ஷன் சி 3 மற்றும் 4. ஸோ இதெல்லாம் மத்திய பட்டியலில் வருன்றதை 12th புக்கில் தெளிவாக தந்திருப்பாங்க. 10th கம்பேர் பண்ணும்போது இன்னும் டேட்டா அதிகமாக இருக்கும். மத்திய பட்டியலில் பாதுகாப்பு, அணுசக்தி, வெளிநாட்டு விவகாரங்கள், போர் மற்றும் அமைதி உடன்படிக்கை, வங்கி சேவை, ரயில்வே, அஞ்சல் மற்றும் தந்தி, வான்வழிகள், துறைமுகங்கள், வெளிநாட்டு வர்த்தகம், பணம் மற்றும் நாணயம் இத்தனை துறைகளும் பார்த்திங்கன்னா மத்திய பட்டியலில் தான் இருக்குது. இது தொடர்பாக சட்டம் இயற்றும் போது மத்திய அரசுக்கு மட்டுமே அதிகாரம் உள்ளன. அடுத்து மாநில பட்டியல். எந்தெந்த துறைகளெல்லாம் மாநில பட்டியல் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விவசாயம், காவல்துறை, சிறைச்சாலை, உள்ளாட்சி அரசாங்கம், பொது சுகாதாரம், நிலம், மது, வர்த்தகம் மற்றும் வணிகம், கால்நடை மற்றும் கால்நடை வளர்ப்பு, மாநில பொதுப்பணிகள் இவை எல்லாமே மாநில பட்டியலில் தான் இடம்பெற்றிருக்கு. பொதுப்பட்டியலை பொறுத்தவரையும் கல்வி, விவசாய நிலங்களை தவிர சொத்து பரிமாற்றம், வனத்துறை, தொழிற்சங்கங்கள், கலப்படம், தத்தெடுப்பு மற்றும் வாரிசு தொடர்ச்சி இவை எல்லாமே பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸோ இது ரிலேட்டடாக ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னு வச்சுக்காங்களேன், மத்திய அரசோ அல்லது ஸ்டேட் கவர்மெண்ட்டோ ஒரு சட்டம் ஏற்றுறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லலாம்னா நமக்கு எளிமையாக புரியுன்னா நீட் எக்ஸாமை தமிழ்நாட்டில் கேன்சல் பண்ணுன்னு சொல்லிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட் ஒரு சட்டம் ஏற்றுறாங்கன்னா, அதே தொடர்பாக நீட் ரிலேட்டடாக ஒரு சட்டத்தை சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றுறாங்கன்னா, இந்த 2 சட்டத்தில் எது வலிமையானதுன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் ஏற்றக்கூடிய சட்டம் தான் செல்லுபடியாகும்
ஸ்டேட் கவர்மெண்ட் ஏற்றது செல்லுபடி ஆகாது. அதனால தான் வந்து கல்வி வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியல் இருக்குது. அதனால் நீட்டை வந்து கேன்சல் பண்ண முடியல. இது ஒரு மெயின் ரீசனாக இருக்குது. ஸோ பொதுப்பட்டியல் இருக்கக்கூடிய துறைகள் ரிலேட்டடாக ஒரு சட்டத்தை இயற்றும் போது அது மத்திய அரசு சட்டம் தான் அதில் மிக வலிமையானதாக இருக்கும் மாநில அரசு இயற்றும் சட்டத்தை விட. கேள்வி 18. கூற்று காரணம். கூற்று: மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் முதலமைச்சர். ஸோ கூற்று வந்து தவறு. மாநில நிர்வாகத்தின் அரசமைப்பு தலைவர் வந்து முதலமைச்சர் வருவாருன்னா வரமாட்டார், ஆளுநர் வருவார். அப்போ கூற்று தவறு. காரணம்: மக்களால் மறைமுக தேர்தல் மூலம் முதலமைச்சர் தேர்வு செய்யப்படுகிறாரானா கிடையாது. அப்போ இங்கே கூற்றும் தவறு, காரணமும் தவறு. மக்களால் வந்து சட்டப்பேரவை தேர்தல் நடைபெறும். தேர்தல் நடைபெறத்தில் வந்து எம்எல்ஏக்களை வந்து தேர்ந்தெடுப்பாங்க மக்கள். அந்த எம்எல்ஏக்கள் மூலமாக அதிக மெஜாரிட்டியாக இருக்கக்கூடியவங்க வந்து பார்த்திங்கன்னா முதலமைச்சரை வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அப்போ கூற்று காரணம் இரண்டுமே தவறு. கேள்வி 19. முதலமைச்சர் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? 2 கூற்று கேட்டிருக்கேன். அந்த 2 கூற்றில் எது சரின்னு பார்க்கலாம். இந்திய அரசமைப்பின் 164(1) உறுப்பின்படி மாநிலத்தின் முதல்வர் நியமிக்கப்பட வேண்டும். ஸோ ஒரு ஸ்டேட்டுக்கு சிஎம் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய விதி என்னென்னா ஆர்டிக்கல் 164(1). சரி. சட்டமன்றத்தில் கொண்டு வர வேண்டிய அனைத்து ஆவணங்கள், முன் வரைவுகள், தீர்மானங்கள் போன்றவற்றையும் முதலமைச்சர் பரிசீலனை செய்கிறார். சரி. இப்போ முதலமைச்சர் பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 2 சரி. கேள்வி 20. பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? 4 ஆப்ஷன் எது தவறுன்னு பார்க்கலாம். சட்டவிதி 163(1) ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்க முதலமைச்சர் தலைமையில் அமைச்சர் குழு நியமனத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 163(1) என்ன சொல்லுது? ஆளுநருக்கு உதவியாக ஆலோசனை வழங்குவதற்காக முதலமைச்சர் தலைமையில் கொண்ட ஒரு அமைச்சர் குழு நியமனத்தை பற்றி சொல்கிறது. ஆர்டிக்கல் 163(1). 108வது சட்ட திருத்தம் நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு வழங்குகிறது. ஆக்சுவலி இது வந்து புத்தகத்தில் வந்து தவறாக தான் தந்திருக்காங்க 108ன்ட்டு. நம்மளை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடானது நாடாளுமன்றம் மற்றும் சட்டமன்றம் மகளிருக்கு 33% இடஒதுக்கீடு என்பது 106வது சட்ட திருத்தம். இது புக்கில் அப்படியே கேட்டிருக்காங்கன்றதுனால கொடுத்து வச்சுருக்கேன். ஆனால் சரியானது 106வது சட்ட திருத்தம் தான். சி ஆப்ஷனை பாருங்கள். இங்கே குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் என்று டாக்டர் B.R. அம்பேத்கர் கூறினாரா? இதை யார் சொல்லியிருப்பார்னா B.R. அம்பேத்கர் சொல்லியிருக்க மாட்டார். சபாநாயகரை பற்றி ஒரு கூற்று. ஒரு குறிப்பிட்ட வகையில் சபாநாயகர் என்பவர் இந்த நாட்டின் சுதந்திரம் மற்றும் விடுதலையின் சின்னமாக திகழ்கிறார் என்று ஜவஹர்லால் நேரு சொல்லியிருப்பார். அப்போது தவறான இணை ஆப்ஷன் சி தான் தவறாக இருக்குது. டி ஆப்ஷன் சரியாக இருக்குது பாருங்கள். மக்கள் பிரதிநிதித்துவ திருத்தச் சட்டம் 2003 மூலம் மாநிலங்களவைக்கு போட்டியிடும் ஒருவர் எந்த மாநிலத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுகின்றாரோ அந்த மாநிலத்தில் வசிப்பவராக இருக்க வேண்டும் என்ற நிபந்தனையை விலக்கி கொள்ளப்பட்டது. ஆக்சுவலி மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 இயற்றியிருப்பாங்க. ஸோ இந்த 2003 திருத்தம் மேற்கொள்வதற்கு முன்பு வரை பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை தேர்வு செய்கிறாங்கன்னா அவர் வந்து அந்த மாநிலத்தை சேர்ந்தவராக தான் இருக்கணும் அப்படின்னு இருந்தது. அது என்ன பண்ணாங்கன்னா மக்கள் பிரதிநிதி சட்டம் திருத்த சட்டம் 2003 திருத்தம் மேற்கொள்கிறாங்க. ஸோ ஒருத்தர் வந்து ராஜ்யசபாவில் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னா அவர் வந்து இந்தியாவில் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலும் தேர்ந்தெடுக்கலாம். அந்த ஸ்டேட்டில் தேர்ந்தெடுக்கும் போது அவர் அங்கு வசிப்பவராக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத ரூலை மாற்றுறாங்க. ஸோ 4வது கூற்று சரியாக இருக்குது. கேள்வி 21 பொறுத்துக. சட்ட விதி 52. ஆர்டிக்கல் 52 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணுன்றதை குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 53 என்ன சொல்லுதுன்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு அளிக்கிறது. 52 இந்தியாவிற்கு ஒரு குடியரசுத் தலைவர் இருக்கணும்னு சொல்லுது. அதே 53 என்ன சொல்லுதுன்னா இந்திய ஒன்றியத்தின் ஆட்சி அதிகாரம் குடியரசுத் தலைவருக்கு அளிக்கிறது அப்படிங்கிறது. 58 பொறுத்தவரை குடியரசுத் தலைவருக்கான தகுதி மற்றும் தேர்தலை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 61 குடியரசுத் தலைவர் மீது குற்றம் சாட்டி கண்டன தீர்மானத்தை நிறைவேற்றுகிறது. இம்பீச்மெண்ட். அப்போ இங்கே சரியானது 3, 4, 1, 2. கேள்வி 22 பின்வரும் கூற்றுகளில் சரியான இணையை தேர்வு செய்க. சட்ட விதி 63 குடியரசுத் தலைவர் பதவியை குறிப்பிடுகிறது. சரி. சட்ட விதி 64 குடியரசு துணைத் தலைவர் பதவி மூலம் மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராகிறார். மாநிலங்களவையின் அலுவல் வழி தலைவராக யார் இருப்பார்னா குடியரசு துணைத் தலைவர் தான் பதவி வழியாக அப்படின்னு சொல்லக்கூடிய விதி வந்து ஆர்டிகல் 64. சரி. சட்ட விதி 75 குடியரசுத் தலைவருக்கு உதவும் ஆலோசனை வழங்கும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர்கள் குழு இருக்குமா அப்படின்னா 75 சொல்லாது 74 தான் சொல்லுது. 74 என்ன சொல்லுதுன்னா குடியரசுத் தலைவருக்கு
உதவவும் ஆலோசனை வழங்கவும் பிரதம அமைச்சரை தலைவராக கொண்ட ஒரு அமைச்சர் குழு இருக்குன்னு சொல்கிறது ஆர்டிகல் 74 மூணாவது குற்று தவறு. சட்டவிதி 74 குடியரசுத் தலைவர் பிரதமர் நியமிக்கப்படுகிறார் கிடையாது. ஆர்டிகல் 75 தான் குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுவதை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 75 என்ன சொல்லுது? குடியரசுத் தலைவரால் பிரதமர் நியமிக்கப்படுகிறார் என்பதை குறிப்பிடுகிறது. அப்போ 22க்கு சரியானது 1, 2 சரி. கேள்வி 23 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது எவை? 4 கூற்றில் எது தவறுன்னு பார்க்கலாம். 1 இந்திய அரசமைப்பின் 6வது பகுதியில் உள்ள 153 முதல் 167 வரையிலான உறுப்புகள் மாநில நிர்வாகத்தை குறிப்பிடுகின்றன. 153லேருந்து 167 வரை ஸ்டேட் கவர்மெண்ட்டுடைய நிர்வாகத்தை சொல்லுது. சரி. அரசமைப்பின் 155வது உறுப்பு ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார் என்கிறது. தப்பு. அரசமைப்பின் 153வது உறுப்பு ஒரு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்று குறிப்பிடுகிறது. தப்பு. ஸோ இங்கே ஆர்டிக்கல் 153 155 மாற்றி தந்திருக்காங்க. ஸோ 153 ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஆளுநர் இருப்பார்னு சொல்லியிருக்கு ஆர்டிக்கல் 153. ஆர்டிக்கல் 155 என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மாநில ஆளுநர் இந்திய குடியரசுத் தலைவர் நியமிக்கப்படுகிறார் என்று குறிப்பிடுகிறது. ஆர்டிக்கல் 156 என்ன சொல்லுதுன்னா ஆளுநரின் பதவிக்காலம் 5 ஆண்டுகள் என குறிப்பிடுகிறது. அப்போ இங்கே தவறானது 2, 3 தவறாக இருக்குது. கேள்வி 24 ஆளுநரின் விருப்ப அதிகாரங்களில் சரியான கூற்றினை தேர்வு செய்கன்னு கேட்டிருக்காங்க. ஆளுநரின் விருப்ப அதிகாரங்களில் சரியானது 5 கூற்றில் இதெல்லாம் வீட்டோ பவரில் வருதுன்னு பார்க்கலாம். 1 எந்த ஒரு கட்சி அல்லது தலைவர் சட்டமன்றத்தில் பெரும்பான்மை ஆதரவை பெறாத சூழ்நிலையில் ஒரு புதிய முதலமைச்சரை நியமிக்கும் அதிகாரம் ஆளுநருக்கு உண்டுன்னு சொல்லுகிறது. சரி. அவையின் பெரும்பான்மை ஆதரவை இழந்த போதும் அல்லது நம்பிக்கை வாக்கெடுப்பில் தோற்கடிக்கப்பட்ட பின்னரும் பதவி விலக மறுக்கும் நிலையில் அமைச்சரவை பதவி நீக்கம் செய்வது பார்த்திங்கன்னா ஆளுநரின் விருப்புரிமை அதிகாரங்களில் 1. சரி. பெரும்பான்மை ஆதரவை இழந்த ஒரு முதலமைச்சரின் ஆலோசனை பேரில் சட்டசபையை கலைத்து விடுதலும் ஆளுநருடைய விருப்புரிமை அதிகாரங்கள் 1 இருக்குது. சரி. அரசமைப்பு இயந்திர சீர்குலைவது பற்றி குடியரசுத் தலைவருக்கு அறிக்கை அனுப்புதல் மற்றும் குடியரசுத் தலைவர் ஆட்சியை மாநிலத்தில் கொண்டு வருதலும் ஆளுநருடைய விருப்புரிமை அதிகாரங்கள் வருது. சரி. மாநில பட்டியலில் குறிப்பிட்டுள்ள அனைத்திலும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு. இந்த கூற்று சரி. ஆனால் இந்த கூற்று ஆளுநருடைய விருப்புரிமை அதிகாரத்தில் வருமானா விருப்புரிமை அதிகாரத்தில் வராது. இது நிர்வாக அதிகாரத்தில் வரும். ஆளுநருடைய அதிகாரங்கள் எடுத்துக்கணுங்கன்னா சட்டமன்ற அதிகாரங்கள், நிர்வாக அதிகாரங்கள், நீதி அதிகாரங்கள், நிதி அதிகாரங்கள், விருப்புரிமை அதிகாரங்கள்ன்ட்டு ஒரு 5 வகையான அதிகாரங்கள் இருக்கும். இதில் 5ஆவதாக இருக்கிற மாநில பட்டியலில் குறிப்பிடப்பட்டுள்ள அனைத்திலும் ஆளுநருக்கு அதிகாரம் உண்டு என்பது சரி. இது எந்த அதிகாரத்தில் வரும்னா நிர்வாக அதிகாரத்தில் வரும். அப்போது சரியானது 1, 2, 3, 4 சரி. ஆளுநரின் விருப்ப அதிகாரங்களை பொறுத்தவரையும் இது இல்லாமல் சட்டமன்றத்தால் நிறைவேற்றப்பட்ட முன்வரைவுகளுக்கு ஒப்புதல் அளிக்கிறது. இது பார்த்திங்கன்னா ஆளுநரின் விருப்ப அதிகாரங்களில் வருகிறது. கேள்வி 25 கூற்று காரணம். கூற்று ஒவ்வொரு மாநிலத்திற்கும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞருக்கு இணையாக ஒரு அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார். சரி. காரணம் உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாகும் தகுதியுடையவர்களை ஆளுநர் தலைமை வழக்கறிஞராக நியமனம் செய்கிறார். ஸோ உயர்நீதிமன்றத்தின் நீதிபதியாக தகுதியுடையவர்களை ஆளுநர் தலைமை வழக்கறிஞர் நியமனம் செய்கிறார். சரி. ஆனால் இது பார்த்திங்கன்னா அதுக்கான ரீசனாக ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் மத்திய அரசின் தலைமை வழக்கறிஞர் இணையாக ஒரு அரசின் தலைமை வழக்கறிஞர் நியமிக்கப்படுகிறார் என்பது சரியானா காரணம் சரியான கிடையாது. அப்போ இங்கே கூற்று சரி, காரணம் சரி. ஆனால் காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அல்ல. கேள்வி 26 சரியான இணையை தேர்வு செய்க. திவானி குவாசா அதிகாரத்தின் தலைவராக கிடையாது. திவானி மசலிம்னா நடுவராக கிடையாது. திவானி ரிசாலட்னா மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றமாக கிடையாது. திவானி ரியாசத்னா தலைமை தளபதினு சொல்லலாம். திவானி ரியாசத் என்பது தலைமை தளபதி. அப்போ இங்கே சரியான இணை 4 மட்டும்தான் சரியாக இருக்குது, மற்ற 3 தவறு. ஸோ இடைக்கால நீதித்துறை அமைப்பை பொறுத்தவரைக்கும் இடைக்காலத்தில் நீதித்துறை அமைப்பு எவ்வாறு இருந்தது, அதுக்கு வெவ்வேறு பெயர்கள் தமிழில் சூட்டியிருப்பாங்க. இடைக்கால நீதித்துறையில் பாரசீக மொழி தான் வழக்காடு மொழியாக இருந்திருக்கும். அதற்கடுத்து 1835 பிரிட்டிஷ் இந்தியா வந்த பிறகு தான் பார்த்திங்கன்னா ஆங்கிலம் வழக்காடு மொழியாக மாறியிருக்கும். ஸோ திவானி குவாசானா நடுவரை குறிப்பிடும். திவானி மசலிம்னா அதிகாரத்துவத்தின் தலைவர். திவானி ரிசாலட்னா குடிமையியல் வழக்குக்கு உச்ச நீதிமன்றம் சொல்லலாம். அதே திவான் அல் மசாலிம் என்பது மேல்முறையீட்டு உச்ச நீதிமன்றம். சத்ரே ஜகான் நீதிமன்றம் என்பது மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம். திவானி ரியாசத் என்பது
தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. மேட்ச் த ஃபாலோவிங்கில் கேட்கலாம், அல்லது சரியானதில் கேட்கலாம், அல்லது தவறானதிலும் கேட்கலாம். திவானி குவாசானா நடுவர், திவானி மசலிம்னா அதிகாரத்துவத்தின் தலைவர், திவானி ரிசாலட்னா குடிமையியல் வழக்குக்கு உச்சநீதிமன்றம், திவான் அல் மசாலிம்னா மேல்முறையீட்டு உச்சநீதிமன்றம், சத்ரே ஜகான் நீதிமன்றம்னா மாநில தலைமை நீதிபதி நீதிமன்றம், திவான் இ ரியாசட்னா தேச துரோக வழக்குகள் நீதிமன்றம். கேள்வி 27. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. அசாண்டினா வழக்கு. இங்கிலாந்தின் முதல் வழக்குனாவே இந்த அசாண்டினா வழக்குன்னு தான் சொல்லுவாங்க. 2. சட்ட விதிகள் தொகுப்பு வெளியிடல், காரன்வாலிஸின் சட்ட விதி தொகுப்புன்னு சொல்லுவாங்க. 3. ஆஸ்டிங்ஸ் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமனம். 4. இந்திய அரசாங்க சட்டம். ஸோ இந்த நிகழ்வு 4 நிகழ்வு காலவரிசைப்படி அமைந்துள்ளதில் சரியானது ஆப்ஷன் ஏ. 1, 2, 3, 4 சரியாக இருக்குது. அசாண்டினா வழக்கு எப்போ நடைபெற்றது? 1665 அசாண்டினா வழக்கு நடந்தது. காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பை வெளியிட்டது 1793 காரன்வாலிஸ் சட்ட தொகுப்பை வெளியிட்டிருப்பார். ஆஸ்டிங்ஸ் பிரபு கவர்னர் ஜெனரலாக நியமிக்கப்பட்டது 1813. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இந்திய அரசாங்க சட்டம் 1935. இப்போ சரியானது ஆப்ஷன் ஏ. கேள்வி 28. இந்திய கூட்டாட்சி இரட்டை ஆட்சி அமைப்பு முறை கொண்டிருந்தாலும் இரட்டை நீதித்துறை அமைப்பாக கொண்டிருக்கவில்லை. உயர்நீதிமன்றங்களும் உச்சநீதிமன்றங்களும் அரசமைப்பின் கீழ் ஒரு ஒருங்கிணைந்த நீதித்துறையாக செயல்பட்டு அனைத்து குடிமையியல் அல்லது குற்றவியல் வழக்குக்கு தீர்வு காண்கிறது. தீர்வு வழங்கும் முறையில் வேறுபாடுகளை களைவதற்காக இவ்வாறு அமைக்கப்பட்டுள்ளது என்ற கூற்றை கூறியவர் யார்னா டாக்டர் B.R. அம்பேத்கர். கேள்வி 29. கூற்று காரணம். கூற்று: பொதுநல மனு பொதுமக்கள் நலன் கருதி எந்த ஒரு தனிநபரும் நீதிமன்றத்தை நாடி மனு அளிக்க முடியும். சரி. காரணம்: அரசமைப்பு உறுப்பு 32 கீழ் உச்சநீதிமன்றத்துக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின் கீழ் பொதுநல மனுக்களை விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளும் அதிகாரத்தை உச்சநீதிமன்றம் தமக்குள் இணைத்து கொண்டுள்ளது. சரி. அப்போ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. கேள்வி 30. பொதுமக்கள் நலனுக்காக பாடுபடும் மனித உரிமை செயற்பாட்டாளர் தொடுத்த பொதுநல வழக்கு எது? பரமானந்த் கட்டாரா வெர்சஸ் இந்திய அரசு வழக்கு. கேள்வி 31. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? இந்தியாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1773 கூட்டாட்சி முறையின் தோற்றத்தை உருவாக்கியது. சரி. இந்திய அரசாங்க சட்டம் 1919 இரட்டை ஆட்சியை அறிமுகம் செய்தது. சரி. இந்திய அரசாங்க சட்டம் 1935 மாநிலங்களுக்கு சுயாட்சியை வழங்கியது. சரி. இப்போ சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 32. இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகளில் சரியானது எது எவைன்னு கேட்டிருக்காங்க. இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் ஒரு 6 இருக்கும். கூட்டாட்சி தன்மைகளில் சரியானது: எழுதப்பட்ட அரசமைப்பு, அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம். இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் சரியானது 1, 2, 3, 4 சரி. கூட்டாட்சி தன்மைகள் இது இல்லாமல் நெகிழ அரசமைப்பு உச்சநீதிமன்றத்தையும் கொண்டிருக்கும். இந்திய அரசமைப்பின் கூட்டாட்சி தன்மைகள் ஒற்றையாட்சி தன்மைகளில் வேறுபாடு தவறானது சரியானது எதுன்ட்டு ரிப்பீட்டடாக கேட்குறாங்க. தெளிவாக படித்து ரிவிஷன் பண்ணி வச்சுக்காங்க. கூட்டாட்சி தன்மைகள் பார்த்திங்கன்னா எழுதப்பட்ட அரசமைப்பு, அரசமைப்பின் உயர்ந்த தன்மை, அதிகார பகிர்வு, ஈரவை நாடாளுமன்றம், அடுத்து நெகிழா அரசமைப்பு உச்சநீதிமன்றம். இது எல்லாமே கூட்டாட்சி தன்மைகளில் வரக்கூடியது. ஒரு 6 இருக்கும். அடுத்து ஒற்றையாட்சி தன்மைகள். இந்திய அரசியலமைப்பினுடைய ஒற்றையாட்சி தன்மைகள் எடுத்துக்கினா ஒற்றை அரசமைப்பு, ஒற்றை குடியுரிமை, நெகிழும் அரசமைப்பு, மாநிலங்களுக்கு வாழ்வுரிமை இல்லை, கூட்டாட்சிக்கு எதிரான மாநிலங்களவை, சமமற்ற அதிகார பகிர்வு, அவசர காலங்கள், ஒருங்கிணைந்த நீதித்துறை, தேர்தல் ஆணையம், ஒருங்கிணைந்த தணிக்கை. இவையெல்லாம் ஒற்றையாட்சியினுடைய தன்மைகளில் இருக்குது. கேள்வி 33. இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர். இது 12th பொலிட்டிக்கல் சயின்ஸ் புக்கில் தான் இருக்குது. இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் ப்ரீவியஸில் கொஸ்டினாகவும் கேட்டிருக்காங்க. இந்திய கூட்டாட்சியை கூட்டுறவு கூட்டாட்சி என வர்ணித்தவர் கிரான்வில் ஆஸ்டின். கேள்வி 34. மாநிலங்களுக்கிடையான குழு பற்றி குறிப்பிடும் சட்ட விதி. மாநிலங்களுக்கிடையான குழுவை சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் 263. அதே இரு மாநிலங்களுக்கிடையான நதிநீர் தொடர்பான பிரச்சனையை பற்றி சொல்கிறது ஆர்டிக்கல் 262. கேள்வி 35. சரியான இணையை தேர்வு செய்க. நிதி ஆயோக் உருவாக்கப்பட்டது ஜனவரி 1, 2015. சரி. வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு 1969 ஏற்படுத்தினாங்களான்னா கிடையாது. வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டல குழு தொடங்கப்பட்டது 1971. நதி ஆணையங்கள் சட்டம் உருவாக்கப்பட்டது 1956. சரி. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு 1966 ஏற்படுத்தினாங்க. ஸோ நிர்வாக சீர்திருத்த குழுனாவே 2 மிக முக்கியமாக இருக்கும். முதல் நிர்வாக சீர்திருத்த குழு, 2வது நிர்வாக சீர்திருத்த குழுன்னு இருக்குது. முதல் நிர்வாக சீர்திருத்த குழு மொரார்ஜி தேசாய் தலைமையில் அமைச்சிருப்பாங்க. ஸோ இந்த மொரார்ஜி தேசாய் தலைமைக்கு அப்புறம் யார்
முதல் நிர்வாக சீர்திருத்த குழு தலைமையேற்றிருப்பாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு வந்து 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் அமைச்சிருப்பாங்க. வீரப்ப மொய்லி தலைமைக்கு பிறகு யார் வந்து இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழுக்கு தலைமை தாங்கினாங்கன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கேள்வி 36. ராஜமன்னார் குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ராஜமன்னார் குழு பற்றி ஒரு 5 கூற்று தந்திருக்காங்க. எது சரின்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசு 1969 மத்திய மாநில அரசுகளை ஆராய அமைத்தது. சரி. 1971 தனது அறிக்கையை வழங்கியது. அரசமைப்பின் 263 உறுப்பை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்றது. அரசமைப்பின் 256, 257, 339 ஆகியவை நீக்க வேண்டும் என்று கூறியது. கூட்டாட்சி முறைக்கு எதிராக இருப்பதால் இந்திய ஆட்சி பணி உள்ளிட்ட அனைத்து இந்திய பணிகளை அரசமைப்பிலிருந்து நீக்குவதற்கு பரிந்துரைத்தது. ஸோ ராஜமன்னார் குழுவை பொறுத்தவரை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நிச்சயமாக வந்து கேட்பாங்க, ரிப்பீட்டடாக கேட்டு இருக்காங்க. இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டு தான் இருந்தது. அப்போதைய முதல்வர் இருந்த கருணாநிதி தான் வந்து பார்த்திங்கன்னா அப்போதைய முதல்வராக இருந்திருப்பார். அப்போ தான் 1969 மத்திய மாநில உறவுகள் குறித்து அறை அமைச்சிருப்பாங்க. அடுத்த கேள்வி ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரியான இணையை தேர்வு செய்க. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்தங்கள் குழு. இரண்டாவது நிர்வாக சீர்திருத்த குழு எப்போ அமைக்கப்பட்டது? 2004 கிடையாது, தப்பு. 2005 வீரப்ப மொய்லி தலைமையில் அமைச்சிருப்பாங்க. சர்க்காரியா குழு அமைக்கப்பட்டது 1983. சரி. புஞ்ச் குழு அமைக்கப்பட்டது 2008. சரி. புஞ்ச் குழு அமைக்கப்பட்டது 2008 ஆனால் 2008 கிடையாது, 2007. புஞ்ச் குழு அமைக்கப்பட்டது 2007, தவறு. வெங்கடச்சலையா குழு அமைக்கப்பட்டது 2008. வெங்கடச்சலையா குழு அமைக்கப்பட்டது 2000. சரி, வெங்கடச்சலையா குழு அமைக்கப்பட்டது 2000. அப்போ இங்கே சரியானது 2, 4 சரியாக இருக்குது. கேள்வி 38. பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? ஆர்டிகல் 77 குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்யும் அதிகாரம் பெற்றுள்ளார் என்று என்கிறது. ஆர்டிகல் 77 என்ன சொல்லுதுன்னா, குடியரசுத் தலைவர் பல்வேறு அமைச்சகத்திற்கு பணியை ஒதுக்கீடு செய்ய அதிகாரத்தை பெற்றுள்ளார். சரி. ஆர்டிகல் 315 ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சரி. ஆர்டிகல் 316 தேர்வாணையம் உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கத்தை சொல்லுதுன்னா கிடையாது. ஆர்டிகல் 317 உறுப்பினர் நியமனம் பதவிக்கால வரம்பு சொல்லுதுன்னா கிடையாது. ஸோ ஒன்றிய அரசு பணியாளர் தேர்வாணையத்தை பற்றி மிக முக்கியமான விதிகளை பார்க்கலாம். சட்ட விதி 315 ஒன்றிய மாநில அரசு பணியாளர் தேர்வாணையங்கள். ஆர்டிகல் 316 உறுப்பினருடைய நியமனம் பதவிக்கால வரம்பை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 317 தேர்வாணையம் உறுப்பினர் நீக்கம் மற்றும் இடைநீக்கத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 318 தேர்வாணையம் உறுப்பினர்கள் ஊழியர்களுக்கான ஒழுங்குமுறைகளை உருவாக்குதலை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 319 நடவடிக்கைக்குள்ளாக உறுப்பினர்கள் பணியில் தொடர்வதை தடுத்தலை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 320 தேர்வாணையம் பணிகளை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 321 தேர்வாணையம் பணிகளை விரிவாக்க செய்யும் அதிகாரத்தை பற்றி குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 322 தேர்வாணையத்தின் செலவினங்களை குறிப்பிடுகிறது. ஆர்டிகல் 323 தேர்வாணையத்தின் அறிக்கைகளை பற்றி குறிப்பிடுகிறது. கேள்வி 39. சரியான இணையை தேர்வு செய்க. மாநில கண்காணிப்பு ஆணையம் அமைக்கப்பட்ட ஆண்டு 1964. சரி. முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்டது 1861 இருக்குது, தப்பு. 60. அனைத்து இந்திய பணிகள் சட்டம் உருவாக்கப்பட்டது 1952 கிடையாது, தப்பு. 1951 தான் அனைத்து இந்திய பணிகள் சட்டம் உருவாக்கினாங்க. முதல் அரசு பணியாளர் தேர்வாணையம் உருவாக்குனது 1925 கிடையாது, தப்பு. 1926 உருவாக்கியிருப்பாங்க. அப்போ சரியான இணை 1 மட்டும்தான். அப்போ முதல் நவீன நிதிநிலை அறிக்கை தாக்கல் செய்யப்பட்ட ஆண்டு 1860. சரி. அனைத்து இந்திய பணிகள் சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1951. சரி. முதல் அரசு பணியாளர் தேர்வாணையம் ஏற்படுத்தினது 1926 1/10 அக்டோபர். சரி, அக்டோபர் 1 1926 தான் ஏற்படுத்தியிருப்பாங்க. அதே அரசு பணியாளர் தேர்வாணையம் கூட்டாட்சி பணியாளர்வா மத்திய பணியாளர் தேர்வாணையமாக பெயர் மாற்றம் எப்போனா 1/4/1937 1/4/1937 ஏற்படுத்தியிருப்பாங்க. கேள்வி 40. எந்த சட்டப்பிரிவு இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளர் அலுவலகம் அமைக்க வழிவகை செய்கிறது? CAG ஆர்டிகல் 148. கேள்வி 41. இந்தியா பல இனங்கள், மதங்கள் மற்றும் மொழிகள் கொண்ட நாடு என்பதையும் அதனால் உருவாகும் பல்வேறு பிரச்சனைகள் குறித்து நன்கறிவேன். ஆனால் இத்தகைய தடைகளை இந்தியர்களை எதிர்கொண்டு வெற்றி பெற வேண்டும். சிறுபான்மையோர் உரிமைகள் எப்போதும் நமது சிந்தனையில் இருக்க வேண்டும். அவர்கள் அச்சமில்லாமல் வாழும் சூழ்நிலை உருவாக்கப்பட வேண்டும் என்று கூறியவர் கிளெமெண்ட் அட்லி. கேள்வி 42. கூற்று காரணம். கூற்று பூமிதான இயக்கத்தை வினோபாவே தொடங்கி வைத்தார். சரி. காரணம் அதிகமான நிலம் வைத்தோரிடம் கோரிக்கை வைத்து பல நிலங்கள் பெற்று நிலமற்ற விவசாயிகளுக்கு வழங்குதல். ஸோ இங்கே கூற்றும் சரி, காரணமும் சரி. காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 43. இந்தியாவுடன்
ஜம்மு காஷ்மீர் அரசரான மகாராஜா ஹரிசிங் உடன்படிக்கை மேற்கொண்ட ஆண்டு 1947 அக்டோபர் 26. ஸோ ஜம்மு காஷ்மீரில் வந்து புரட்சியாளர்கள் வந்து பார்த்திங்கன்னா தவறாக வந்து ஜம்மு காஷ்மீர் ஆக்கிரமிப்பாளர்கள் வந்து ஆக்கிரமிக்க செய்யும்போது இந்தியாவுடன் வந்து மகாராஜா ஹரிசிங் வந்து உடன்படிக்கை மேற்கொள்வார். எப்போது 1947 அக்டோபர் 26 மேற்கொண்ட உடனே அடுத்த நாள் வந்து அந்த ஆக்கிரமிப்பாளர்களை வந்து தடுத்து நிறுத்தியிருப்பாங்க இந்திய இராணுவ வீரர்கள். எப்போது அது தடுத்து நிறுத்தியது 47 அக்டோபர் 27. உடன்படிக்கை மேற்கொண்டது அக்டோபர் 26. கேள்வி 44. மொழி அடிப்படையில் பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் எது? ஒடிசா ஸ்டேட் தாங்க. இந்தியாவில் மொழி வாரியாக பிரிக்கப்பட்ட முதல் மாநிலம் ஒடிசா 1936 உருவாக்கியிருப்பாங்க. சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலம், அதாவது இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு முதல் மொழிவாரி மாநிலமாக பிரிக்கப்பட்டதுன்னா அது ஆந்திரா. கேள்வி 45. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்க. 1. ஜேவிபி குழு உருவாக்கல். 2. எஸ்கே தார் குழு உருவாக்கல். 3. பசல் அலி குழு உருவாக்கல். 4. ஆந்திர மாநிலம் உருவாக்கல். ஸோ இதை வந்து கால வரிசைப்படி சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்யன்னு கேட்டிருக்காங்க. மொழி அடிப்படையில் உருவாக்கப்பட்ட குழுக்கள் தான். ஃபஸ்ட்டு வந்து எஸ்கே தார் குழு உருவாக்கியிருப்பாங்க 1948. அதுக்கடுத்து ஜேவிபி குழுவும் வந்து 1948 தான் ஏற்படுத்தினாங்க. பசல் அலி குழு 1953 ஏற்படுத்தினாங்க. ஆந்திரா மாநிலம் உருவாக்குனது 1956 உருவாக்கியிருப்பாங்க. அப்போது காலவரிசை பொறுத்தவரையும் 2, 1, 3, 4. ஸோ மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கலான்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து எஸ்கே தார் குழு. இது மொழி அடிப்படையில் மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. ரெண்டாவது அமைக்கப்பட்ட கமிட்டி ஜேவிபி கமிட்டி, ஜவஹர்லால் நேரு, வல்லபாய் பட்டேல், பட்டாபி சீதாராமையா கமிட்டி. இவங்களும் வந்து மொழி வாரியாக மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. மூணாவது அமைக்கப்பட்டது பசல் அலி கமிட்டி தான் 1953. இவங்க தான் என்ன பண்ணுவாங்கன்னா ஒன்றுக்கு மேற்பட்ட மொழிகளின் அடிப்படையில் ஒரு மாநிலத்தை பிரிக்கலாம், ஆனால் ஒரே ஒரு மொழி பேசும் மக்களுக்காக ஒரு மாநிலத்தை பிரிக்கக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ மொழி வாரியாக மாநில பிரிக்கலாம் என்று அறிக்கை சமர்ப்பித்த கமிட்டினா பசல் அலி கமிட்டி. அதன் அடிப்படையில் தான் ஆந்திரா வந்து தனி மாநிலமாக உருவாக்கியிருப்பாங்க 1956. சுதந்திர இந்தியாவின் முதல் மொழிவாரி மாநிலமாக ஆந்திரா உருவெடுத்திருக்கும். ஆனால் சுதந்திரத்திற்கு முன்பே முதல் மொழிவாரி மாநிலம் அது ஒடிசா. ஞாபகம் வச்சுக்காங்க. கேள்வி 46 பொறுத்துக. குஜராத் மாநில உருவாக்கம். பம்பாய் மறுசீரமைப்பு சட்டம் 1960 மூலமாக உருவாக்கியிருப்பாங்க. அசாம் மாநிலம் பிரிக்கப்பட்டது நாகாலாந்து மாநில சட்டம் 1962 அசாம் மாநிலத்தை பிரிச்சிருப்பாங்க. ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. பஞ்சாப் மறுசீரமைப்பு சட்டம் 1966 ஹரியானா மாநிலம் உருவாக்கப்பட்டது. புதிய இமாச்சல பிரதேச மாநில சட்டம் உருவாக்கப்பட்டது 1970. இப்போ சரியான விடை 3, 2, 4, 1. கேள்வி 47 தவறான இணையை தேர்வு செய்க. தவறான இணை எதுன்னு பார்க்கலாம். சிக்கிம் மாநில சட்டம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1975. சரி. அருணாச்சல பிரதேச சட்டம் 1986. சரி. மிசோரம் மாநில சட்டம் 87 கிடையாது. கோவா மாநில சட்டம் 86 கிடையாது. மிசோரம் மாநில சட்டம் 1986, கோவா மாநில சட்டம் 1987. அப்போ தவறான இணை 3, 4. கேள்வி 48 மின்னணுவியல் புரட்சியை ஏற்படுத்திய பிரதமர் யார்? மின்னணுவியல் புரட்சியை ஏற்படுத்திய பிரதமர், அதாவது இந்தியாவில் மின்னணுவியல் புரட்சியை ஏற்படுத்திய பிரதமர் யாருன்னா ராஜீவ் காந்தி. கேள்வி 49 பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1939 ஆண்டு திராவிட நாடு மாநாட்டினை நடத்தி திராவிட நாடு கோரிக்கையை அண்ணா முன்வைத்தாரா? திராவிட நாடு கோரிக்கை முன்வைத்தது அண்ணா கிடையாது, தந்தை பெரியார். முதல் கூற்று தவறு. 1944 ஆண்டு ஈவே ராமசாமி நீதி கட்சியின் பெயரை திராவிடர் கழகம் என பெயர் மாற்றம் செய்யவும் தீர்மானத்தினை சேலத்தில் நடைபெற்ற மாநாட்டில் நிறைவேற்றினார். சரி. தட்சிண பிரதேசம் என்ற கருத்தை காமராஜர் உருவாக்கினாரானா? கிடையாது. ராஜாஜி தான் தட்சிண பிரதேசம் என்ற கருத்தை உருவாக்கியிருப்பார். ஆந்திரா கேரளாவை உள்ளடக்கிய பகுதியை தான் தட்சிண பிரதேசம்னு சொல்லியிருப்பாங்க. கூற்று 4 புரட்சிகர சோசலிச கட்சியை சார்ந்த ஸ்ரீகண்டன், கொச்சின் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த அச்சுதமேனன், திருவிதாங்கூர் கம்யூனிஸ்ட் கட்சியை சார்ந்த ஏகே கோபாலன் ஆகியோர் தட்சிண பிரதேச கோரிக்கையை கடுமையாக எதிர்த்தனர். சரி. அப்போ பின்னொரு கூற்றல் சரியானது எதுனா 2, 4 சரியாக இருக்குது. கேள்வி 50 பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. புதிய சென்னை மாநிலம் உருவாக்கப்பட்டது. சென்னை மாநிலம் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1956 நவம்பர் 1. சங்கரலிங்கனார் இறப்பு. சங்கரலிங்கனார் 1956 அக்டோபர் 13 இறந்திருப்பாங்க. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொது தேர்தல் 1920. சென்னை மாகாணத்தில் காங்கிரஸின் முதல் அமைச்சரவை 1937. அப்போ இங்கே சரியானது காலவரிசைப்படி அமைந்துள்ளது சரியானது 3, 4, 2, 1.
ஸோ புதிய சென்னை மாநிலம் உருவாக்கப்பட்டது 1956 நவம்பர் 1. சங்கரலிங்கனார் இறப்பு 1956 அக்டோபர் 13. பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொதுத் தேர்தல் 1920. சென்னை மாகாணத்தில் காங்கிரஸின் முதல் அமைச்சரவை அமைக்கப்பட்ட ஆண்டு 1937. கேள்வி 51. 1938 நடைபெற்ற அனைத்து இந்திய காங்கிரஸ் கமிட்டி கூட்டத்தில் யாருடைய முயற்சியால் தேசிய திட்டக்குழு உருவாக்கப்பட்டது? நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் முயற்சியால். கேள்வி 52. சரியான இணையை தேர்வு செய்க. பம்பாய் திட்டம் 1944 சரி. மக்கள் திட்டம் 1945 சரி. காந்திய திட்டம் 1946 தப்பு. 1944 காந்திய திட்டம். ஸ்ரீமன் அகர்வால். சர்வோதய திட்டம் 1950 ஆனால் 50 தான் சரி. ஜேபி நாராயண் ஜெயபிரகாஷ் நாராயண் சர்வோதய திட்டத்தை தொடங்கியிருப்பார். மக்கள் திட்டம்னா 1945 எம்என் ராய். காந்திய திட்டம் 1944 ஸ்ரீமன் நாராயண் அகர்வால். கேள்வி 53. எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்டது? எந்த 5 ஆண்டு திட்ட காலத்தில் தேசிய திட்டக்குழு அமைச்சிருப்பாங்கன்னா 4வது 5 ஆண்டு திட்ட காலத்தில். தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1965. தேசிய திட்டக்குழு அமைக்கப்பட்ட ஆண்டு 1965. கேள்வி 54. எந்த சட்ட விதி அரசு குறிப்பாக வருமானத்தில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை குறைப்பதையும் நாட்டின் பல்வேறு பகுதியில் வாழும் மக்கள் பிரிவினர் மற்றும் பல்வேறு தொழில்களில் ஈடுபடும் மக்கள் குழுக்கள் மற்றும் தனிநபரிடையிலும் தகுதி வசதி வாய்ப்புகள் ஆகியவற்றில் நிலவும் ஏற்றத்தாழ்வுகளை நீக்குவதையும் நோக்கமாக கொள்ள வேண்டும் என்கிறது. ஆர்டிகல் 38 2 தான் சொல்லுது. கேள்வி 55. மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம் தொடங்கப்பட்ட ஆண்டு. மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம்னா என்னன்னா நிதி ஆயோக் தான் மாறும் நிறுவனத்திற்கான தேசிய நிறுவனம்னு சொல்கிறாங்க. நிதி ஆயோக். ஸோ நிதினா நேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவாங்க. இதுவும் விரிவாக்கம் கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டினில் டிஎன்பிசியில். ஸோ நிதி ஆயோக் தொடங்கப்பட்ட ஆண்டு 2015 ஜனவரி 1. அதை எப்படி கேட்டிருக்காங்கன்னா மாறும் இந்தியாவிற்கான தேசிய நிறுவனம். இப்படியும் கேள்வி ஆல்ரெடி ப்ரீவியஸில் வச்சுருக்காங்க. கேள்வி 56. சரியான இணையை தேர்வு செய்க. தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்டது 1950 கிடையாது தப்பு. நில உச்சவரம்பு சட்டம் 1960 இயற்றப்பட்டதா? கிடையாது. இந்திய கூட்டுறவு சட்டம் 1903 இயற்றப்பட்டதா? தப்பு. சென்னை மாகாண கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1932 சரி. சென்னை மாகாண சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1932. அப்போ 4 மட்டும்தான் சரியாக இருக்குது. தஞ்சை பண்ணையால் பாதுகாப்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1952. நில உச்சவரம்பு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1961. இந்திய கூட்டுறவு சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1904. கேள்வி 57. நிச்சயமற்ற பெருமை இந்தியாவும் அதன் முரண்பாடுகளும் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார்? நிச்சயமற்ற பெருமை இந்தியாவும் அதன் முரண்பாடுகளும் என்ற நூலை தமிழில் மொழிபெயர்த்தவர் பேராசிரியர் பொன்னுராஜ். இதை இங்கிலீஷில் அதாவது ஆங்கிலத்தில் எழுதுவது யாருன்னா ஜீன் டிரேஸோ அமர்த்தியா சென்னோ நிச்சயமற்ற பெருமை இந்தியாவும் அதன் முரண்பாடுகள் என்ற நூலை இங்கிலீஷில் எழுதியிருப்பாங்க. அதை தமிழில் மொழிபெயர்த்தவர் பேராசிரியர் பொன்னுராஜ். கேள்வி 58. தவறான இணையை தேர்வு செய்க. தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டுக் கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1972. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு 1980 ஆனால் கிடையாது. 1981 ஏற்படுத்தியிருப்பாங்க. தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பு 1981. அதாவது தமிழ்நாடு பால்வள மேம்பாட்டு கழகம் தான் பின்னர் 1981 தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர் கூட்டமைப்பாக மாறியிருக்கும். தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1970 சரி. ஆனந்த் பால் ஒன்றிய நிறுவனம் அமுல் தொடங்கப்பட்ட ஆண்டு 1950. அப்போ தவறான இணை 2 மட்டும் தவறு. கேள்வி 59. தமிழ்நாட்டில் தனிநபர் பால் நுகர்வு 1993-94 எவ்வளோ இருந்தது? 1993-94 தமிழ்நாட்டில் தனிநபர் பால் நுகர்வு ஒரு நாளைக்கு 169 கிராம் இருந்தது. அதே 2018-19 268 கிராமாக மாறியிருக்கும். கேள்வி 60. சரியான இணையை தேர்வு செய்க. இந்திய பொருளாதார திட்டமிடல் முன்னோடி சர் விஸ்வேஸ்வரய்யா சரி. உலக பால் தினம் ஜூன் 1 சரி. வெண்மை புரட்சியின் தந்தை வர்கீஸ் குரியன் சரி. புதிய பொருளாதார கொள்கையின் தந்தை மன்மோகன் சிங் சரி. புதிய பொருளாதார கொள்கை அறிவிக்கப்பட்டது ஜூன் 24, 1991 தப்பு. புதிய பொருளாதார கொள்கை அறிவிக்கப்பட்ட நாள் ஜூலை 24 1991. அப்போது சரியானது 1 2 3 4 சரியாக இருக்குது. 5 தவறு. கேள்வி 61. வர்த்தக நடவடிக்கைகள் ஏகபோக தடுப்பு சட்டம் நீக்கப்பட்ட ஆண்டு. வர்த்தக நடவடிக்கைகள் ஏகபோக தடுப்பு சட்டம் நீக்கப்பட்டது 1969. போட்டி சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 2002. பின்னர் இது திருத்தப்பட்டது 2007 2009 திருத்திருப்பாங்க. கேள்வி 62. பின்வரும் நிகழ்வுகளை கால வரிசைப்படி சரியாக அமைந்துள்ளதை தேர்வு செய்க. பஞ்சசீல ஒப்பந்தம், பாண்டங் மாநாடு, அணிசேரா இயக்கம் தோற்றம், இந்தியா ரஷ்யா தூதரக உடன்படிக்கை.
அப்போ இது சரியானது ஆப்ஷன் ஏ 1, 2, 3, 4 சரி. பஞ்சசீல ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1954. பாண்டுங் மாநாடு நடந்த ஆண்டு 1955. அணிசரா இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது 1961. இந்தியா ரஷ்யா தூதரக உடன்படிக்கை ஏற்பட்ட ஆண்டு 1971. கேள்வி 63. இந்தியா ஜப்பான் கழகம் நிறுவப்பட்ட ஆண்டு 1903 நிறுவியிருப்பாங்க. கேள்வி 64. இங்கே பாகிஸ்தான் வராது, ஜப்பான்னு டைப் பண்ணியிருப்பாங்க, மாறி இருக்கும், டைப்பிங் மிஸ்டேக்காக இருக்கும். ஸோ சார்க் அமைப்பு நாடுகளில் பொருந்தாதது இது? ஆப்கானிஸ்தான், பூட்டான், மாலத்தீவு, ஜப்பான், சீனா. சார்க் அமைப்பு நாடுகள் பொருந்தாது ஆப்ஷன் 4, 5 பொருந்தாது. ஜப்பானும் சீனாவும் வராது. அதே ஆப்கானிஸ்தான், பூட்டான், மாலத்தீவு இடம்பெற்றிருக்கும். அப்போ இங்கே தவறானது 4 மற்றும் 5. அப்போது சார்க் அமைப்பை பற்றி முழுமையாக பார்க்கலாம். சார்க் அமைப்பு எப்போ உருவாக்குனாங்கன்னா சார்க் SAARC சவுத் ஏஷியன் அசோசியேஷன் ரீஜனல் கோஆப்ரேஷன் உருவாக்கம் தான். இதனுடைய ஷார்ட்கட் தான் சார்க்குன்னு சொல்லுவாங்க. சார்க் அமைப்பை பொறுத்தவரையும் 1985 டிசம்பர் 8 உருவாக்கப்பட்டது. டாக்கா நகரில் சார்க் சாசன சட்டத்தில் கையெழுத்திட்டதன் மூலமாக இதை ஏற்படுத்தியிருப்பாங்க. இந்த சார்க் அமைப்பு எதுக்காக தொடங்கினாங்கன்னா பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் மேம்பாட்டு, மக்கள் நலன் மற்றும் தெற்காசிய நாடுகளுக்கிடையே நெருக்கமான வரலாற்று மற்றும் பண்பாட்டு தொடர்பை வளர்த்தெடுக்க உருவாக்கியிருப்பாங்க. சார்க் நாடுகளை பொறுத்தவரை 8 நாடுகள் உருவாக்கப்பட்டுள்ளது. சார்க் நாடுகளில் ஷார்ட்கட்டாக சொன்னால் MBBS பெயின் அப்படின்னு சொல்லலாம் ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக. M ஃபார் மாலத்தீவு, B ஃபார் பங்களாதேஷ், B ஃபார் பூட்டான், S ஃபார் ஸ்ரீலங்கா, P ஃபார் பாகிஸ்தான், A ஃபார் ஆப்கானிஸ்தான், I ஃபார் இந்தியா, N ஃபார் நேபாள். ஸோ சார்க் நாடுகள் மொத்தம் 8 நாடுகள் இருக்குது. ஆப்கானிஸ்தான், பங்களாதேஷ், பூட்டான், நேபாளம், இந்தியா, மாலத்தீவு, பாகிஸ்தான், இலங்கை. இந்த அமைப்பின் செயலகம் எங்கே இருக்குன்னா காத்மாண்டு நகரில் இருக்குது. 1987 நிறுவிப்பாங்க, ஜனவரி 17. அடுத்து 65. தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. ஏசியன் அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு. அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏஷியன் நேஷன்ஸ். தென்கிழக்காசிய நாடுகளின் கூட்டமைப்பு தான் இந்த ஷார்ட்கட்டாக ஏஷியன்னு சொல்லலாம். ஏஷியன் எப்போ அமைப்பு ஏற்படுத்தினாங்கன்னா 1967 ஆகஸ்ட் 8. ஏசியான் அமைப்பை பொறுத்தவரையும் தாய்லாந்து நாட்டின் பாங்காக் நகரத்தில் நிறுவப்பட்டது. இது புகழ்பெற்ற பாங்காக் பிரகடனம் என்றும் அழைக்கப்பட்டது. ஏசியான் அமைப்புன்னு கேட்காம பாங்காக் பிரகடனம் எப்போ தோற்றுவிக்கப்பட்டதுன்னு கூட கேட்கலாம். 1967 ஆகஸ்ட் 8. இதன் நிறுவன தலைவர்களை பொறுத்தவரையும் இந்தோனேஷியா, மலேசியா, பிலிப்பைன்ஸ், சிங்கப்பூர், தாய்லாந்து. ஆசியான் அமைப்பில் தற்போது 10 உறுப்பு நாடுகள் உள்ளன. புருனே தருசாலம் 1984 ஜனவரி 7 இணைஞ்சிருக்கும். வியட்நாம் 1995 ஜனவரி 28 இணைந்தது. லாவோஸ் மற்றும் மியான்மர் 1997 ஜூலை 23 இணைந்தது. கம்போடியா 1999 ஏப்ரல் 30 இணைந்தது. ஸோ ஆசியான் அமைப்புலையும் பிரிக்ஸ் அமைப்பிலும் பார்த்தீங்கன்னா பிரிக்ஸில் வந்து தற்போது 10 நாடுகள் இருக்குது. சார்க்கில் வந்து பார்த்தீங்கன்னா 8 நாடுகள் இருக்குது. கேள்வி 66. இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை திட்டத்தை தொடங்கிய பிரதமர் யார்? இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கை திட்டத்தை தொடங்கிய பிரதமர் நரசிம்மராவ். கேள்வி 67. பொறுத்துக. சர்வதேச தந்தி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1865. சர்வதேச தந்தி கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு 1865. சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1874. சர்வதேச தொலைத்தொடர்பு கழகம் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1874. சர்வதேச அமைதிக்கான மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1899. சர்வதேச அமைதிக்கான மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1899. மூனிச் மாநாடு 1938 நடைபெற்றது. மூனிச் மாநாடு 1938. சரியான விடை ஆப்ஷன் ஏ. கேள்வி 68. சரியான இணையை தேர்வு செய்க. இந்தியா ஆப்கானிஸ்தான் நட்புறவு ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1950. சரி. சார்க் அமைப்பில் ஆப்கானிஸ்தான் உறுப்பினரானது 2007. சரி. இந்தியா ஆப்கானிஸ்தான் முன்னுரிமை வாணிப ஒப்பந்தம் 2011 நடைபெற்றதான கிடையாது. இந்தியா ஆப்கானிஸ்தான் இராணுவ சார்ந்த ஒப்பந்தம் 2003 கிடையாது. அப்போ இங்கே சரியான இணை 1 மற்றும் 2 சரி, 3, 4 தவறாக இருக்குது. அப்போ இந்தியா ஆப்கானிஸ்தான் முன்னுரிமை வாணிப ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டதுன்னா 2003 ஏற்பட்டிருக்கும். இந்தியா ஆப்கானிஸ்தான் இராணுவ சார்ந்த ஒப்பந்தம் 2011 ஏற்பட்டது. கேள்வி 69. சிம்லா ஒப்பந்தம் ரீசெண்டாக வந்து இந்தியா பாகிஸ்தானுக்கு ப்ராப்ளம் ஏற்பட்டது. பகல்காம் தாக்குதல் ரிலேட்டடாக அது ரிலேட்டடாக இப்போ சிம்லா ஒப்பந்தம் கேன்சல் பண்ணியிருப்பாங்க. சிம்லா ஒப்பந்தத்தை பற்றி 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் தெளிவாக தந்திருப்பாங்க. சிம்லா ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு. சிம்லா ஒப்பந்தம் 1972 ஜூலை 2 ஏற்பட்டது. இந்தியா பாகிஸ்தானுக்கு இடையே சிம்லா ஒப்பந்தம் 1972 ஜூலை 2. கேள்வி 70. பின்வரும் நிகழ்வுகளை காலவரிசைப்படி அமைக்கவும். யூரி தாக்குதல், மும்பை தாக்குதல், புல்வாமா தாக்குதல், பகல்காம் தாக்குதல். இது எல்லாமே வந்து இந்தியா மீது வந்து
பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்த தீவிரவாதிகள் தாக்குதல் நடத்திய பிளேசஸ் தான் ஆண்டு தான். யூரி தாக்குதல் எப்போ நடந்ததுன்னா 2016. மும்பை தாக்குதல் 2008. புல்வாமா தாக்குதல் 2019. பகல்காம் தாக்குதல் 2025. இந்த புல்வாமா தாக்குதல் வந்து பார்த்திங்கன்னா 2019 பிப்ரவரி 14 நடந்திருக்கும். பகல்காம் தாக்குதல் வந்து 2025 ஏப்ரல் 22 நடந்திருக்கும். உலக பூமி தினம் அந்த நாளே நடந்திருக்கும். அப்போ பின்வரும் நிகழ்வு காலவரிசைப்படி சரியானது 2, 1, 3, 4. கேள்வி 71. 1974 கட்சித்தீவை ஒப்பந்தம் அடிப்படையில் இலங்கைக்கு வழங்கிய பிரதமர் யார்? கட்சித்தீவை வந்து இலங்கைக்கு எப்போ வந்து கொடுத்துருப்பாங்கன்னா 1974 கொடுத்தாங்க. அப்போதைய பிரதமர் இந்திரா காந்தி. கேள்வி 72. பின்வரும் இணைகளில் சரியானது எது? ஷாங்காய் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 2001. சரி. ஒபக் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1960. சர்வதேச அணுசக்தி கழகம் 97 ஏற்படுத்தினாங்களா? தப்பு. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு 57 கிடையாது. சர்வதேச அணுசக்தி கழகம் 1957 ஏற்படுத்தினாங்க. பிம்ஸ்டெக் கூட்டமைப்பு 1997 ஏற்படுத்தினாங்க. 3 நாள் மாறி இருக்கு. இப்போ சரியானது 1, 2 சரி. கேள்வி 73. தவறான இணையை தேர்வு செய்க. நேட்டோ ஒப்பந்தம் கொண்டு வரப்பட்ட ஆண்டு 1949. நார்த் அட்லாண்டிக் ட்ரீட்டி ஆர்கனைசேஷன். இந்த நேட்டோ நாடுகளில் வந்து ஜாயின் பண்ணக்கூடாதுன்னு தான் உக்ரைனுக்கு எதிராக வந்து ரஷ்யா போர் தொடுத்துட்ருக்காங்க. ஸோ நேட்டோ ஒப்பந்தம் 1949. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் 1968. மனித உரிமை கண்காணிப்பகம் 1978. கிரீன் பீஸ் அமைப்பு 1970 ஏற்படுத்தினாங்களா? கிடையாது, தப்பு. கிரீன் பீஸ் அமைப்பை பொறுத்தவரையும் 1971 ஏற்படுத்தியிருப்பாங்க கிரீன் பீஸ் அமைப்பு. அப்போது தவறானது 4 மட்டும் தவறு. நேட்டோ ஒப்பந்தம் போடப்பட்ட ஆண்டு 1949. அணு ஆயுத பரவல் தடை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1968. மனித உரிமை கண்காணிப்பகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1978. கிரீன் பீஸ் அமைப்பு தொடங்கப்பட்டது 1971. கேள்வி 74. ஆசிய வளர்ச்சி வங்கி உருவாக்கப்பட்ட ஆண்டு? ஏடிபி, ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க்னு சொல்லுவாங்க. ஏடிபி பேங்க் எப்போ உருவாக்குனாங்கன்னா 1966 டிசம்பர் 19. 1966 டிசம்பர் 19. கேள்வி 75. சரியான கூற்றை தேர்வு செய்க. 1982 இயற்கைக்கான உலக சாசனம் என்ற பிரகடனம் வெளியிட்டது. சரி. இயற்கை பாதுகாப்பிற்கான புருனன் மாநாடு 1947 நடைபெற்றது. சரி. ஐக்கிய நாடுகள் கல்வி, அறிவியல் மற்றும் பண்பாட்டு அமைப்பு யுனெஸ்கோ 1945 உருவாக்கப்பட்டது. சரி. இயற்கை பராமரிப்பிற்கான பன்னாட்டு ஒன்றியம் 1948 உருவாக்கப்பட்டது. சரி. இப்போ சரியான கூற்று எதுன்னு பார்த்தீங்கன்னா 4மே சரி. கேள்வி 76. ராம்சார் சிறப்பு மாநாடு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? ராம்சார் சிறப்பு மாநாடு என்பது சதுப்பு நிலங்களுக்கான மாநாடாகும். சரி. 1971 ஈரானில் நடைபெற்ற ராம்சார் சிறப்பு மாநாட்டில் ஏற்றுக்கொள்ளப்பட்ட வரைவு 1972 நடைமுறைக்கு வந்ததா? ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மாநாடு ராம்சார் மாநாடை பொறுத்தவரை நடந்ததுன்னு 1971 நடந்திருக்கும். ஏற்றுக்கொள்ளப்பட்டது 72 கிடையாது, 1975 ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். இப்போ 2வது குற்று தவறு. இந்த சிறப்பு மாநாட்டிற்கு நிதியை யுனெஸ்கோ வழங்கியது. சரி. உலக சதுப்பு நில நாள் பிப்ரவரி 2ஆம் நாள் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. சரி. அப்போது ராம்சார் சிறப்பு மாநாடு பற்றிய கூற்றுகள் சரியானது 1, 3, 4 சரி. கேள்வி 77. பொறுத்துக. உலக தொன்மை சின்னங்கள் மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1972. மானுட சுற்றுச்சூழலுக்கான ஐநா மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1972. அழிந்து வரும் உரிய வனங்கள், நீர்வாழ் மற்றும் நில உயிரினங்கள் பன்னாட்டு வர்த்தக சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1973. வலசை செல்லும் உயிரினங்கள் சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1979. சரியான விடை 1, 2, 3, 4 சரி. நேர் பொருந்திருக்கு. கேள்வி 78. பின்வரும் இணைகளில் சரியானது எது எவை? ஓசோன் படலம் பாதுகாப்பு வியன்னா சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1985. சரி. மான்ட்ரியல் ஒப்பந்தம் ஏற்பட்ட ஆண்டு 1986 ஆனால் தப்பு. சுற்றுச்சூழல் வளர்ச்சிக்கான உலக ஆணையம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1987. சரி. கேடு விளைவிக்கும் கழிவுகளின் எல்லை கடந்த நடமாட்டம் குறித்த பாசல் சிறப்பு மாநாடு நடைபெற்றது வந்து பார்த்திங்கன்னா 1990 ஆனால் கிடையாது, 1989 நடந்திருக்கும் பாசல் சிறப்பு மாநாடு. அப்போ மான்ட்ரியல் ஒப்பந்தம் நடைபெற்ற ஆண்டு 1987. சரியானது 1, 3 சரியாக இருக்குது. மான்ட்ரியல் ஒப்பந்தம் பற்றி சொன்னால் ஓசோன் படலத்தை அரிக்கும் பொருட்கள் குறித்த ஒப்பந்தம் 1987 செப்டம்பர் 16 வந்து நிறைவேற்றியிருப்பாங்க. மான்ட்ரியல் ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது 1989. தலைமையிடம் கென்யாவின் நைரோபி. அதே கேடு விளைவிக்கும் கழிவுகளின் எல்லை கடந்த நடமாட்டம் குறித்த பாசல் சிறப்பு மாநாடு நடைபெற்ற ஆண்டு 1989. நடைமுறைக்கு வந்தது 1992. கேள்வி 79. சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு பற்றிய பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை?
சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு பற்றிய பின்வரும் கூற்றில் சரியானது. 1. புவி உச்சி மாநாடு என்று சிறப்பாக அழைக்கப்படுகிறது. சரி. ரியோ டி ஜெனிரோ நகரில் 1992 ஜூன் 3லேருந்து ஜூன் 14 வரை நடைபெற்றது. சரி. பன்னாட்டு மாநாடுகள் வரலாற்றில் இந்த புவி சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான இந்த மாநாடு தான் மிகப்பெரிய பன்னாட்டு மாநாடு என்று புகழப்படுகிறது. சரி. இந்த மாநாடு உலகின் நாடாளுமன்றம் என்று சிறப்பிக்கப்படுகிறது. அப்போ சுற்றுச்சூழல் மற்றும் வளர்ச்சிக்கான ஐநா மாநாடு பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி. கேள்வி 80 பொருந்தாதது எது? 1994 பாலைவனமாதலை தடுப்பதற்கான ஐநா சிறப்பு மாநாடு நடைபெற்றது. சரி. 1997 சுற்றுச்சூழலுக்கான ஐநா பொது அவை சிறப்பு அமர்வு நடைபெற்றது. 1997 கியோட்டோ ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டது. சரி. 2002 ரியோ +20 மாநாடு நடந்ததான கிடையாது. அப்போ பொருந்தாதது ஆப்ஷன் டெல்லி. கியோட்டோ ஒப்பந்தம் எப்போ ஏற்பட்டதுன்னா 1997 டிசம்பர் 11லையும். வளம் குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாடு 2002 வளம் குன்றா வளர்ச்சி குறித்த உலக உச்சி மாநாடு தான் நடைபெற்றிருக்கும். அதே வளம் குன்றா வளர்ச்சி குறித்த ஐநா மாநாடு தான் 2012 நடைபெற்றது. இது ரியோ +20 அழைப்பாங்க. இதுதான் ரியோ +20னா வளம் குன்றா வளர்ச்சி குறித்த ஐநா மாநாடு 2012 நடைபெற்றது. இது பிரேசில் நாட்டின் ரியோ டி ஜெனிரோவில் நடைபெற்றிருக்கு 2012 ஜூன் 20லேருந்து 22 தேதி வரை. அதே ஐநா வளம் குன்றா வளர்ச்சி உச்சி மாநாடு 2015 செப்டம்பர் 25 முதல் 27 வரை நியூயார்க் நகரில் ஐநா தலைமையகத்தில் நடைபெற்றது. இந்த மாநாட்டில் தான் இந்த ஐநா வளம் குன்றா வளர்ச்சி உச்சி மாநாடு 2015 தான் மாறும் நம் உலகம் வளம் குன்றா வளர்ச்சிக்கான செயல்நிரல் 2030 எனும் தலைப்பில் பிரகடனமாக வெளியிடப்பட்டது. அதாவது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. 17 வளம் குன்றா வளர்ச்சி இலக்குகள், 169 துணை இலக்குகள் ஆகியவற்றை உள்ளடக்கியதாக இப்பிரகடனம் அமைந்தது. இந்த இலக்குகள் 2016 அமலுக்கு வந்தது. 2030 வரை வளம் குன்றா வளர்ச்சி செயல்பாடுகளை இந்த இலக்குகள் வழிநடத்தும். கேள்வி 81 பாரிஸ் உடன்படிக்கை பற்றிய கூற்றுகளில் தவறானது எது? காலநிலை மாற்றத்திற்கான ஐநா வடிவமைப்பு வரம்பிற்குள் உருவாக்கப்பட்ட ஒரு பன்னாட்டு உடன்படிக்கை. சரி. பசுமை குடில் வாயு வெளியேற்றத்தினை குறைப்பதற்கான விரிவான செயல்திட்டத்தினை இது வழங்குகிறது. சரி. 2016 ஏப்ரல் 22ஆம் நாளன்று கையெழுத்தாகி 2016 நவம்பர் 4 அன்று அமலுக்கு வந்தது. இது பாரிஸ் உடன்படிக்கை. கையெழுத்தானது ஏப்ரல் 22 பூமி தினத்தில் கையெழுத்தாகி நவம்பர் 4 2014 நடைமுறைக்கு வந்தது. உலகளாவிய வெப்பநிலையிலிருந்து 2 டிகிரி செல்சியஸ் அதிகம் என்ற அளவிற்குள் கட்டுப்படுத்த புவி வெப்பத்தை பராமரிப்பது முடிந்தால் 1.0 டிகிரி செல்சியஸ் அளவிற்குள் கட்டுப்படுத்துவதையும் பாரிஸ் உடன்படிக்கை இலக்காக கொண்டுள்ளதா? பாரிஸ் உடன்படிக்கையில் பொறுத்தவரையும் 1.5 டிகிரி செல்சியஸை கட்டுப்படுத்தணும்னு சொல்லிட்டு இலக்காக கொண்டு இருப்பாங்க. இங்கே 1.0ன்னு தந்திருக்காங்க. தவறு. அப்போ தவறானது ஆப்ஷன் டி. தேசிய பசுமை தீர்ப்பாயம் உருவாக்கப்பட்ட ஆண்டு. தேசிய பசுமை தீர்ப்பாயம் பற்றி ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. தேசிய பசுமை தீர்ப்பாயம் எப்போ உருவாக்கியிருக்காங்கன்னா 2010. கேள்வி 83 இந்த கொஸ்டினும் ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 12th புக்கில் தான் இருக்குது. முழுமையாக சூரிய ஒளி மின்சாரத்தால் இயங்கும் உலகின் முதல் சூரிய ஒளி மின்சார விமான நிலையம் எது? கொச்சி பன்னாட்டு விமான நிலையம். கேள்வி 84 உலகில் அதிக சுற்றுச்சூழல் மாசு வெளியிடும் நாடுகள் வரிசையில் இந்தியா வைக்கும் இடம் 4. கேள்வி 85 பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? சுற்றுச்சூழல் மாசு குறித்த உலக கார்பன் திட்ட அறிக்கை வெளியிடப்பட்டது 2018. சரி. நகோயா விதிமுறைகள் வெளியிடப்பட்டது 2010. சரி. உயிரியல் பன்மைய மாநாடு 1990 நடைபெற்றதா? கிடையாது. உயிரியல் பன்மைய மாநாடு 1992 தான் நடைபெற்றது. உலக பூர்வக்குடி மக்கள் நாள் ஆகஸ்ட் 9. அப்போ இங்கே தவறானது ஆப்ஷன் சி. கேள்வி 86 பூர்வக்குடி சமுதாயங்கள். மாவோரி சமுதாயம் எங்கே இருக்காங்கன்னா நியூசிலாந்து. சிட்டாகாங் மலை மக்கள் வங்கதேசத்தில் வசிக்கிறாங்க. சமி பூர்வீக குடிமக்கள் எங்கே இருப்பாங்கன்னா ஸ்காண்டினேவியாவில் இருப்பாங்க. புஷ்மன் பூர்வக்குடி மக்கள் தென்னாப்பிரிக்காவில் இருப்பாங்க. சரியான விடை 1, 2, 4, 3. கேள்வி 87 பூர்வக்குடி மக்கள் உரிமைகள் பிரகடனம் ஐநா பொது அவையால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஆண்டு 2007. கேள்வி 88 பொருந்தாதது எது? முதல் சட்ட திருத்தம் 1951. இது நில சீர்திருத்தத்தை பாதுகாப்பதற்காக 9வது ஆண்டில் சேர்க்கப்பட்டது. சரி. 7வது சட்ட திருத்தம் 1956 மாநில மறுசீரமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது. சரி. 10வது சட்ட திருத்தம் 1961 இந்திய ஒன்றியத்தில் தாத்ரா மற்றும் நாகர்வேலி இணைக்கப்பட்டது. சரி. 12வது சட்ட திருத்தம் 62 நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து வழங்குகிறதா? 12வது சட்ட திருத்தம் தப்பு. ஸோ நாகாலாந்திற்கு ஒரு மாநில அந்தஸ்து வழங்குவது 13வது சட்ட திருத்தம் 1962. அதே 12வது சட்ட திருத்தம் 1962 கோவா டாமன் டையூ இணைக்கப்பட்டதை பற்றி குறிப்பிடுகிறது. அப்போ இங்கே பொருந்தாது ஆப்ஷன் டெல்லி.
கேள்வி 89. உயர்நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை 60 முதல் 62 வரை அதிகரித்தது எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக நடைபெற்றதுன்னா 15வது சட்ட திருத்தம் 1963. கேள்வி 90. சரியான இணையை தேர்வு செய்க. 21வது சட்ட திருத்தம் 1967 மூலமாக 15வது மொழி சிந்தி மொழி சேர்க்கப்பட்டது 8வது அட்டவணையில். சரி. 31வது சட்ட திருத்தம் 1973 என்ன சொல்லுதுன்னா மக்களவையின் எண்ணிக்கை 525 545 அதிகரித்தது. சரி. 37வது சட்ட திருத்தம் 1975 சிக்கிம் முழு மாநில அந்தஸ்து பெற்றது. 47வது சட்ட திருத்தம் 1984 மாநிலங்களுக்கு இடையான விற்பனை வரி அறிமுகமானதானா கிடையாது. அப்போ சரியானது 1 2 3 சரி. 46வது சட்ட திருத்தம் தான் 46வது சட்ட திருத்தம் 1983 தான் மாநிலங்களுக்கு இடையான விற்பனை வரியை அறிமுகம் செஞ்சுருக்கோம். 47வது சட்ட திருத்தம் 1984 என்ன பண்ணியிருக்குன்னா அஸ்ஸாம், பீகார், ஹரியானா, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், வெஸ்ட் பெங்கால் ஆகிய மாநிலங்களுக்கு நில சீர்திருத்த சட்டம் இயற்றியிருப்பாங்க. எத்தனாவது சட்ட திருத்தம்? 47வது சட்ட திருத்தம் 84. 91வது கேள்வி பொறுத்துக. 69வது சட்ட திருத்தம் 1991 என்ன சொல்லுதுன்னா டெல்லியை தேசிய தலைநகர் பகுதியாக வடிவமைத்தலை பற்றி குறிப்பிடுகிறது. 69வது சட்ட திருத்தம் 1991 ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 70வது சட்ட திருத்தம் 1992 என்ன சொல்லுதுன்னா தில்லி மற்றும் புதுச்சேரி சட்டமன்ற உறுப்பினர்கள் குடியரசுத் தலைவர் தேர்தலில் சேர்க்க வேண்டும் என்கிறது 70வது சட்ட திருத்தம் 92. 71வது சட்ட திருத்தம் 1992 என்ன சொல்லுதுன்னா கொங்கினி, மணிப்புரி, நேபாளி மொழிகள் 8வது அட்டவணை சேர்க்கப்பட்டது. 71வது சட்ட திருத்தம் 1992. 73வது சட்ட திருத்தம் 92 என்ன சொல்லுதுன்னா பஞ்சாயத்து ராஜ் அமைப்பை பற்றி குறிப்பிடுகிறது. சரியான விடை ஆப்ஷன் பாம்பே. 92. சரியான இணையை தேர்வு செய்க. 100வது சட்ட திருத்தம் 2014 இந்தியா வங்கதேச இடையே நில எல்லை ஒப்பந்தத்தை பற்றி குறிப்பிடுகிறது. சரி. 101வது சட்ட திருத்தம் 2016 பொருட்கள் மற்றும் சேவைகள் ஜிஎஸ்டி பற்றி சொல்லுது. சரி. 102வது சட்ட திருத்தம் 2018 பின்தங்கிய வகுப்புகளின் தேசிய ஆணையத்திற்கு அரசமைப்பு தகுதியை தருகிறது. சரி. 103வது சட்ட திருத்தம் 2019 என்ன சொல்லுதுன்னா எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷனுக்கு 10% இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுகிறது. சரி. இது இல்லாமல் 104வது சட்ட திருத்தம் பார்த்தீங்கன்னா 2020 104வது சட்ட திருத்தம் 104வது அமெண்ட்மெண்ட் வந்து 2020 வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இடஒதுக்கீடு தொடர்பாக வந்து நாடாளுமன்றத்தில் இருக்கிறத இம்மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதை பற்றி சொல்லுது 104வது சட்ட திருத்தம். 105வது சட்ட திருத்தம் 2021 என்ன சொல்லுதுன்னா சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் காண அதிகாரம் வந்து பார்த்திங்கன்னா மாநிலங்களுக்கு வழங்குவதை பற்றி சொல்லுது 105வது சட்ட திருத்தம் 2021 வந்து பார்த்தீங்கன்னா சமூக மற்றும் கல்வியில் பின்தங்கிய வகுப்பினரை அடையாளம் காணுதல் அதிகாரத்தை வந்து மாநிலங்களுக்கே வழங்குதுன்னு சொல்லுது 105வது சட்ட திருத்தம். 106வது சட்ட திருத்தம் என்ன சொல்லுது? 106வது சட்ட திருத்தம் 2024 வந்து பார்த்தீங்கன்னா நாடாளுமன்றம் மற்றும் சட்டப்பேரவையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு பற்றி குறிப்பிடுகிறது 106வது சட்ட திருத்தம். 93வது கேள்வி உச்சநீதிமன்றத்தின் அறிவுரை அதிகார வரம்பு எந்த நாட்டின் அரசியலமைப்பிலிருந்து எடுக்கப்பட்டது? கனடா. கேள்வி 94. எந்த சட்ட திருத்தத்தின் வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன? 42வது சட்ட திருத்தம் 1976 வாயிலாக அடிப்படை கடமைகள் சேர்க்கப்பட்டன. இந்திய அரசமைப்பு உருவாக்கப்பட்ட போது ஏற்றுக்கொள்ளப்பட்ட போது அடிப்படை கடமைகள் வந்து சேர்த்திருக்க மாட்டாங்க. 42வது சட்ட திருத்தம் 1976 தான் சேர்க்கப்பட்டது. கேள்வி 95. பின்வரும் சட்டங்களை காலவரிசைப்படி அமைந்துள்ளதை தேர்வு செய்க. பிட் இந்திய சட்டம் 1784, ஒழுங்குமுறை சட்டம் 1773, முதல் பட்டய சட்டம் 1813, அலகாபாத் பேரறிக்கை 1858. அப்போ சரியானது 2 1 3 4. கேள்வி 96. கூற்று காரணம். கூற்று இந்தியா சிதைக்க முடியாத மாநிலங்களும் சிதைக்கத்தக்க ஒன்றியமும் கொண்ட ஆட்சி முறையாகுமா? தப்பு. இந்தியா என்பது சிதைக்க முடியாத ஒன்றியமும் சிதைக்கத்தக்க மாநிலங்களும் கொண்டதுன்னு வந்திருக்கும். இங்கே கூற்று மாறி இருக்குது. அப்போ கூற்று தவறு. காரணம் இந்திய அரசமைப்பு ஒற்றையாட்சி முறை கூட்டாட்சி முறை இரண்டையும் நேரம் சூழல் போன்ற தேவைக்கேற்ப பயன்படுத்தி கொள்ளத்தக்க ஆட்சி முறையை கொண்டுள்ளது. அப்போ கூற்று தவறு, காரணம் சரி. கேள்வி 97. உலக மனித உரிமை பிரகடனம் வெளியிடப்பட்ட ஆண்டு 1948 டிசம்பர் 10 வெளியிட்டிருப்பாங்க. இந்த டிசம்பர் 10 தான் வந்து மனித உரிமைகள் தினமாக கொண்டாடுகிறோம். கேள்வி 98. எந்த சட்டப்பிரிவின் கீழ் ஆங்கிலோ இந்திய பிரதிநிதி ஒருவர் ஆளுநரால் நியமிக்கப்படுகிறார்? விதி 333 கீழ். கேள்வி 99. மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு டேஸின் கீழ் எந்த ஒரு குறிப்பிட்ட சட்ட முன்வரவையும் தேர்வுக்குழுக்கு அனுப்பும்படி எந்த ஒரு உறுப்பினர் தீர்மானம் கொண்டு வர முடியும்? மாநிலங்களவை விதிகள் மற்றும் நடைமுறையின் உறுப்பு 125 கீழ். கேள்வி 100. மக்களவை அல்லது மாநிலங்களவை கூட்டத்தொடர்களை நடத்துவதற்கு மொத்த உறுப்பினர் எண்ணிக்கையில் குறைந்தபட்சம் எவ்வளவு பங்கு எண்ணிக்கை இருக்க வேண்டும்? 1/10 பங்கு.
101வது கேள்வி, இந்தியாவை பொறுத்தவரை நாடாளுமன்ற அரசாட்சியில் கீழ்காணும் கோட்பாடு எது பின்பற்றப்படுகிறது? அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஆவர். சரி. நாடாளுமன்றத்தின் நம்பிக்கை நீடிக்கும் வரை அமைச்சர்கள் பதவியில் இருப்பர். சரி. அமைச்சரவை அரசின் தலைவரால் தலைமை தாங்கப்படுகிறதா? அமைச்சரவை அரசின் தலைவர் கிடையாது, அரசாங்கத்தின் தலைவரால் தலைமை, அதாவது பிரதமர் தலைமையில் இருக்கும். அப்போ 3வது குற்றத்தவறு. கீழ்கண்ட குறியீடுகளை பயன்படுத்தி சரியான விடையை தேர்ந்தெடுன்னு கேட்டிருக்காங்க. 1, 2 சரி. புக் பேக் கொஸ்டின் தான். 102வது கேள்வி, இந்தியா ஒரு இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி குடியரசு நாடு என்று கூறும் அரசமைப்பு பாகம் எதுனா? முகப்புரை. கேள்வி 103, கூற்று காரணம். கூற்று, 42வது அரசமைப்பு திருத்தச் சட்டம் ஒரு குறு அரசமைப்பு என்று குறிப்பிடப்படுகிறது. சரி. காரணம், அதிகமான விதிகளை கொண்டு ஒருங்கிணைக்கப்பட்ட திருத்த சட்டமாகும். ஸோ இங்கே கூற்றும் காரணமும் சரியானவைகள் ஆகும். காரணம் கூற்றிற்கான சரியான விளக்கமாகும். கேள்வி 104, தேசிய சட்டமன்றம் டேஸ் என்று அழைக்கப்படும்? நாடாளுமன்றம். கேள்வி 105, இந்தியாவின் நாடாளுமன்றம் டேஸ் கொண்டுள்ளது? இந்தியாவில் நாடாளுமன்றம் என்பது குடியரசுத் தலைவர், மக்களவை மற்றும் மாநிலங்களவையை கொண்டிருக்கும். கேள்வி 106, உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்ற நீதிபதிகளை பதவி நீக்கம் செய்யும் முறை டேஸ் என்று அழைக்கப்படுகிறது? கண்டன தீர்மானம். கேள்வி 107, மாநிலங்களவையின் தலைவர் யார்? குடியரசு துணைத் தலைவர். கேள்வி 108, நாடாளுமன்றத்தின் எந்த அவை நிதி முன்வரைவை நிறைவேற்றும் அதிகாரம் கொண்டுள்ளது? மக்களவை. கேள்வி 109, பாதுகாப்பு படைகளின் தலைமை அதிகாரி யார்? இந்திய குடியரசுத் தலைவர். கேள்வி 110, பிரதமர் எதன் தலைவர் ஆவார்? அரசாங்கத்தின் தலைவர் ஆவார். கேள்வி 111, பின்வரும் கூற்றுகளில் தவறானது எது? மதராஸ் நிர்வாகத்தை பொறுத்தவரை 1661ஆம் ஆண்டு சாசன சட்டம் ஒரு ஆளுநர் அவருடன் தலா ஒரு குடியேற்ற பகுதிக்கு ஒரு உறுப்பினர் என்ற அடிப்படையில் ஒரு குழு நியமிக்க வழிவகுத்தது. சரி. குற்றங்களை விசாரிக்க ஒரு கடற்படை நீதிமன்றம் நிறுவ 1683 சாசன சட்டம் வழிவகுத்தது. 1687ஆம் ஆண்டு சாசன சட்டம் மதராஸ் மாநகராட்சி அமைப்பதற்கு கிழக்கிந்திய கம்பெனிக்கு அதிகாரம் அளித்தது. சரி. பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த 1672 பிரகடனம் அளித்ததானா? தப்பு. பாம்பே மீது கிழக்கிந்திய கம்பெனி நீதித்துறை அதிகாரம் செலுத்த 1668ஆம் ஆண்டு சாசன சட்டம் தான் அதிகாரம் தந்திருக்கும். அப்போ தவறானது ஆப்ஷன் டெல்லி. கேள்வி 112, 3 மாகாணங்களிலும் ஒவ்வொரு மேயர் நீதிமன்றங்களை அமைக்க வழிவகுத்த சாசன சட்டம் எது? 1726ஆம் ஆண்டு சாசன சட்டம் தான். கேள்வி 113, பின்வரும் கூற்றுகளில் சரியானது எது எவை? 1, கல்கத்தாவில் ஒழுங்குமுறை சட்டம் 1773ஆம் ஆண்டு ஒரு உச்சநீதிமன்றம் நீதி நிர்வாகம் அமைக்க மன்னருக்கு அதிகாரம் அளித்தது. சரி. 1801 மற்றும் 1824ஆம் ஆண்டுகளில் மதராஸ், பம்பாய் உச்சநீதிமன்றம் நிறுவப்பட்டன. சரி. 1862இல் கல்கத்தா, பம்பாய், மதராஸ் ஆகிய இடங்களில் உயர்நீதிமன்றம் நிறுவப்பட்டன. சரி. இந்தியா விடுதலை அடைந்த அரசமைப்பு ஏற்கப்பட்ட காலகட்டத்தில் 6 உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருந்ததுனா 6 கிடையாது, 7 உயர்நீதிமன்றங்கள் நிறுவப்பட்டிருப்பாங்க. அப்போ இங்கே சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 114, பட்டியலினத்தைச் சேர்ந்த முதல் தலைமை நீதிபதியாக KG பாலகிருஷ்ணன் நியமனம் செய்யப்பட்ட ஆண்டு? 2007. கேள்வி 115, பொதுநல வழக்கு தொடர்பான கூற்றுகளில் சரியானது எது எவை? அரசமைப்பு உறுப்பு 32 கீழ் உச்சநீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய முடியும். சரி. அரசமைப்பு உறுப்பு 226 கீழ் உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தாக்கல் செய்ய முடியும். சரி. குற்றவியல் நடைமுறை சட்டம் 133 படி நடுவர் நீதிமன்றங்களிலும் பொதுநல வழக்கிற்கான மனுவை தாக்கல் செய்ய முடியும். சரி. அப்போ இங்கே சரியானது 1, 2, 3 சரி. கேள்வி 116, வடகிழக்கு மாநிலங்களுக்கான சிறப்பு மண்டலக்குழு உருவாக்கப்பட்ட ஆண்டு? 1971. காவேரி நதிநீர் நடுவர் மன்றம் அமைக்கப்பட்ட ஆண்டு? 1991. கேள்வி 118, நீதியரசர் மதன்மோகன் புஞ்ச் குழு பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை? மத்திய அரசாங்கம் 2007இல் உச்சநீதிமன்றத்தின் முன்னாள் தலைமை நீதிபதி மதன்மோகன் புஞ்ச் தலைமையில் ஒரு புதிய குழு அமைத்தது. இக்குழுவில் 3 நிபுணர்களும் ஒரு செயலர் இருந்தனர். இக்குழு தனது பரிந்துரைகளை 2010ஆம் ஆண்டு மத்திய அரசுக்கு வழங்கியது. மதன்மோகன் புஞ்ச் குழு 2007 அமைச்சிருப்பாங்க. 3 நிபுணர்கள் ஒரு செயலர் இருந்திருப்பாங்க. 2010 தனது அறிக்கையை சமர்ப்பிச்சிருக்கோம். அப்போ சரியானது 1, 2, 3 சரி. 119வது கேள்வி, NCRWC விரிவாக்க தருக. அதாவது NCRWCனா நேஷ்னல் கமிஷன் டு ரிவ்யூ த ஒர்க்கிங் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன். இது வெங்கடாச்சலயா குழுன்னு சொல்லுவாங்க. அரசியலமைப்பு சீராய்வு ஆணையம்னு கூட சொல்லுவாங்க. 2000 அமைச்சிருப்பாங்க. கேள்வி 120, சரியான இணையை தேர்வு செய்க. ஐஆர்டிஏனா இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரி. ட்ராய் டெலிகாம் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. சரி. CCI காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா. சரி. PFRDAனா பென்ஷன் ஃபண்ட் ரெகுலேட்டரி அண்ட் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி. சரி. செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. சரி.
அப்போ சரியான இணை 1 2 3 4 5 சரியாக இருக்குது. ஸோ இந்த வீடியோவை பொறுத்தவரையும் 12th பொலிட்டிக்கல் சயின்ஸில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃபில் ஆஸ் பர் நியூ சிலபஸ் படி இருக்கக்கூடிய ஏரியாவிலேருந்து 120 கேள்விக்கான விடைக்குறிப்புகளை முழு விளக்கத்தோடு பார்த்துருக்குறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கான கொஸ்டின் பேப்பர் பிடிஎஃப் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரப்பட்டது, தேவையானங்க டவுன்லோட் பண்ணிக்காங்க. நன்றி, வணக்கம்.